இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அற்புதம் அன்பு சிலுவையில் கிருபையில் கண்டேன். மழகினை என் வாழினில் புரிய இயலாது. நிர்மகிமயம் அழகுமானவர். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகே ஆத்மா உம்மை பாடும். நல்ல சத்தத்தை உயர்த்தி அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகே ஆத்மா உம்மை பாடும். மகிமையின் வல்லமை பூமி எங்கிலும். கிரியைகள் இவ்வுலகம் காணுதே. மாட்சிமை மாட்சிமையின் அழகினால் என் ஆத்மா பாடுமே. நீ சிறந்தவர், நீ சிறந்தவர், அற்புதமானவர். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகே ஆத்மா உம்மை பாடும். உங்க சத்தம் ஏறட்டும். அழகே அழகே உம்மை பாடும். திரும்பி சொல்லலாம். அழகே அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகே ஆத்மா உம்மை பாடும். கடைசி அழகே அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆத்மா. உம் அற்புதத்தை காண செய்தீங்க, உம் அற்புதத்தை காண செய்தீர். உம் அன்பினால் கவர்ந்தீர். உலகிலே உம்மை போல் அழகில்லை. அறிக்கை செய்யலாமா? எஸ் லார்ட். உம் அற்புதத்தை காண செய்தீர். உம் அன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன். அழகே ஆத்மா உம்மை பாடும். உம்மை மட்டுமே அப்பா. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆத்மா
சேர்ந்து பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பாதையில் தெரிந்த பிள்ளையார் மரணத்தின் விளம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். பாடுங்க சந்தோஷமா. ஜீவனின் பாதையில் திருப்பி சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா எண்ணி துதிக்க. கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாடுங்க ஜீசஸ். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நம்மை மறவா கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். சொல்லுங்க. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த சபையே அவரை உயர்த்தோ நம்மை மறவா எண்ணிய துதி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா எண்ணி துதிக்க வந்தோம். ஆராதனை உமக்கே. சபையார் யாவரும் இணைந்து ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆவியிலே முழு மனதோடு முழு பலத்தோடு இயேசுவை உயர்த்துவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. பாடுங்க வாய்கள் திறக்கட்டும். இயேசுவை உயர்த்துங்க. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே. மேல எல்லாரும் சேர்ந்து கை அசைத்து ஆராதனை சொல்லுங்க. இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஓ இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே.
ஆராதனை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை உயர்த்துவோம். உரபகதல ரமணலா, ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 ஓம் ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். இத்தனை பேர் சொல்ல முடியும் ஹalleluya. எத்தனையோ தேவையில்ல நிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமா நம்ம நடத்தினார்ல. அவன் இந்த கால வேளையில உங்களை கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஹalleluya சொல்லி 2 கையை உயர்த்தி ஹalleluya. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா, நம்மை அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. 2 கையை உயர்த்தி கர்த்தர், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி நன்றி. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். இந்த காலையில் எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? கையை உயர்த்தி. பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். கையை உயர்த்தி கண்ண மூடி. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம். ஓ சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் வழுவாமல் காத்து நடத்தும். கேட்போம். சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் வழுவாமல் காத்து நடத்தும். கழுகு போல் செட்டைகள் அடித்து, இந்த வார்த்தையை சொல்லுங்க. கழுகு போல் செட்டைகள் அடித்து உயர எழும்ப செய்யோ. என்னை எங்களை ஓ உயர எழும்ப செய்யோ. கையை அசைத்து ஆராதனை சபை யாவரும் இணைந்து கண்ண மூடி, கண்ணை திறந்து என்ன பார்க்காதீங்க. இயேசு உயர்த்தும். ஹalleluya. ஓ என்னன் உரபகதல ரமணல மக விலையே
பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். இந்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்லுங்க. விலையேற ராஜாக்களாக எஸ் உமக்கென விசுவாசத்தோடு தைரியமாக அறிக்கை பண்ணுங்க. ராஜாக்களாக லேவியராக உமக்கென சபையா 2 கையை உயர்த்தி ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கு, என் நண்பர் இயேசுவுக்கு மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. முழு மனதோடு மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும். You deserve it, oh God. You deserve it, oh God. இந்த கால வேளையில முழு மனதோடு உங்களை உயர்த்த கிருபை தந்தீங்களே. துதியும் புகழும். நீங்க மட்டும் கையை உயர்த்தி ஆராதனை என்ற வார்த்தையை சொல்லுங்க. சாஃப்டா எல்லாரும் கையை உயர்த்து. அதுதான் ஆண்டரை கனப்படுத்துங்க, ஆவியானவரை கனப்படுத்துங்க. இந்த ஆராதனையில் நம்மத்தில உலாவுகிறாரு. ஆராதனை என் நண்பர் என் ஆத்ம நேசருக்கு. நல்லா அந்த இயேசுவுக்கு கையை தட்டி, ஆண்டவரே நீங்கள் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, ஆமே, சகல கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரர். அல்லேலூயா. ஆராதிப்பதற்காகவே ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருந்தார். அவனை ஒரிஜினல் நம்ம வாசிக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோபின் வாசிக்கிறோம். ஆராதிப்பதற்காகவே ஸ்பெசிபிக்கல் டிசைன்ட் டு வர்ஷிப். ஏன்னா இயேசுவுக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நான் ரீசன்ட் டேஸ்ல இந்த பாட்டுப்பா, இந்த எதுக்கு இந்த வர்ஷிப் இப்பெல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு. இனி வார்த்தைக்கு அதிக முக்கியம். வார்த்தை அப்புறம் தான் புரிஞ்சுது வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியமோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆனா எப்படி செய்யணும்ன்ற வழிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு ஆண்டவர். ரோமர் 12:1-2 அழகா சொல்றாரு. இப்ப ஆராதிப்பதற்காகவே ஒருத்தரை உருவாக்கினார். ஸ்பெசிபிக்கல் டிசைன். பேசும்போது கொஞ்சம் சாஃப்டா வச்சுக்கிடுங்க. தேங்க்யூ. அப்போ அவனை குறிச்சு சில புக்ஸ் எல்லாம் நான் வாசிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. எவ்வளவு அழகா ஒண்ணு வச்சிருந்தாரு மேன்மை ஆண்டவர். எவ்வளவு அழகா ஆண்டவர், the God the creator, ரொம்ப அவருடைய படைப்புல ரொம்ப யூனிக்கான கிரியேஷன் ஒண்ணு இருக்கும்னா, ஆப்வியஸ்லி மனிதர்கள் அதுக்கு முன்னாடி ஸ்பெசிபிக்கலி டிசைன்ட் தேவ தூதர், மார்னிங் ஸ்டார். அவனை we read that angels are spirits, ஆவிகளா இருக்கிற, பணிவிடை ஆவிகளா இருக்கிற வாசிக்கும். ஆனா ஆண்டவனை படைச்ச விதம் ரொம்ப வித்தியாசம். அவனுடைய உடம்பை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்துதான் தள்ளப்பட்டான். நான் ஒரு சும்மா வேடிக்கையா ஒரு காரியம் யோசிச்சு பார்த்தேன். தள்ளப்பட்ட தூதனை இப்ப கேட்டிருப்போம், ஆண்டவரே உங்களுக்கு வர்ஷிப்னா ரொம்ப பிடிக்குமே,
அதுக்குதான் என்ன படைச்சீங்க. பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் மத்தியில உலாவுகிறவர். உங்களுக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ஆராதிக்கிறதுக்கு நான் இல்ல. ஆராதிக்க யாரு இல்ல? என்ன தள்ளிட்டீங்க. இப்ப யாரு உங்களை ஆராதிப்பா? யார் உங்களை போற்றுவா? யார் உங்களை ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்லுவா? யார் உங்களை வர்தி ஆஃப் லேம்ப்னு சொல்லுவா? அப்படி நான் உட்காந்து யோசிச்சுக்கும் எனக்கு சின்ன யோசனை வந்துச்சு. அவன் தள்ளப்பட்டான். மேபி அவன் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அதற்காக தான் இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன். இது என்னுடைய இவர்களின் துதியை. ஆமா, நான் சொல்றேன், you are specifically designed to worship our creator. நல்ல கையை தட்டி ஒரு ஆமையான ஒரு அண்டர் ஸ்தோத்திரம். அதனாலதான் என்னன்னு தெரியுமா, பிசாசு ஆண்டவர் துதிக்க விடவே மாட்டான். அவங்கள வாயை கட்டி வச்சிருப்பான். சர்ச்சுக்கு வந்து அப்படி வேற ஏதோ யோசனைகள் உட்காந்து இருப்பான். ஏன்னா பிசாசுக்கு அவர் இருக்கிற இடத்துல நீங்க வந்துட்டீங்களே, அந்த வெறுப்பு. அதனால இன்னி வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். நீங்க மேல போக கூடாது, நீங்க அவர் இடத்துல வரக்கூடாது அப்படின்னு. பிசாசுக்கு ஒரு பெரிய வெறுப்பு என்னன்னா, இவங்க எத்தனை தப்பு பண்றாங்க, எத்தனை பாவம் பண்ணாங்க, ஆனா இவங்களை மன்னிச்சுட்டே இருக்கீங்க, ஏன் எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கல? அந்த வெறுப்பு தான் அவனுக்கு, அந்த கோபம் தான். You are specifically designed to worship. உங்களை கர்த்தர் உருவாக்குறதுக்கு காரணமே அவர் ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க. என்ன சொன்ன தாவீது சொல்ற, என்ன வந்தான் எது நடந்தா. அல்லேலூயா. பாட்டு பாடுறது ஈஸி சார். நான் அந்த நிலைமையில இருந்து பாட்டு பாடுறதான் கர்த்தர் விரும்புறாரு. பவுலதான் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் ஒரு நாள் ஒடுங்கி போவதில்லை. என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒரு நாள் எதுவும் பிரிக்க முடியாது. சொல்ல முடியுமா? கையை தட்டி மேல இருக்கிற எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி, என்ன வந்தாலும் நம்புவே. நீங்க சொல்லுங்களேன், என் நேசமீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை பங்கள் வந்தாலும் அவர் கையை உயர்த்தி, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. நீங்களே பாடுங்க. நான் பாடலை பாடும் போதே தைரியம். ஓ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க. கையை உயர்த்தி, எனக்காக உதவி செய்ய ஒருவர் பரலோகத்தை திறந்து எனக்கு உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து வரும். காக்க வல்லோ. கடைசியாக ஆராதனை கை அசைத்து ஆரா சபையார் யாவரும் இணைந்து உயர்த்துவோ. இயேசுவே காரணம் என் நண்பர். அல்லேலூயா. நேசருக்கு என் நண்பர்,
என் ஆத்மநேசருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வேல்யூ என்னன்றத நீங்க மறந்துடவே கூடாது. ஆமென். அதெல்லாம் நான் சொல்லுவேன், இப்ப இருக்கிற பலவீனத்தை வச்சு, இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற போராட்டத்தை வச்சு கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றத கணக்கு போட்டுறாதீங்க. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு கிட்ட கூட வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை கூப்பிட்டு ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு, நான் உனக்கு இதெல்லாம் பண்ண போறேன், உன் எதிர்காலங்கள்ல இப்படிலாம் பண்ண போறேன், உன் ஆயுசு நாட்கள் முடியும் வரை இதெல்லாம் பிளான் இருக்குன்னு சொன்னாருன்னு வச்சுங்களேன். சொல்ல மாட்டாரு. ஒண்ணு சில இடத்துல சொல்லுவாரு, சில இடத்துல சொல்ல மாட்டாரு. சொன்னாருன்னு வச்சுங்களேன், ஒண்ணு நமக்கு பைத்தியம் முடிச்சிடும், உண்மை. ரெண்டாவது, அதை ஏத்துக்கொள்றது நமக்கு மனசு இருக்காது. மூணாவது, சந்தேகமா இருக்கும், இதெல்லாம் செய்ய போறீங்க. இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தா கொஞ்சம் கூட ஏடி வச்சா கூட எட்டாது அந்த நிலைமைக்கு. அதனாலதான் சொன்னாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழி இல்ல, என்கிட்ட தனியா விட்டு நான் பாத்துக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் மன சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. You are specifically designed. உங்களை உருவாக்குனதுக்கு முக்கிய நோக்கம் இயேசுவை உயர்த்த, இயேசுவை துதிக்க, அவர் அழகை ருசிக்க, அவருடைய அழகை மகிமைப்படுத்த, பாட. அதனாலதான் தம்முடைய ஆவி உங்களுக்குள்ள அனுப்பி இருக்கிறார். இதை நம்ம புரியாம இன்னைக்கு கவலைகளாலும், கொஞ்சம் குறைங்கப்பா, கொஞ்சம் குறைங்கப்பா, when I'm talking just reduce the voice பா, listen to me. அதனாலதான் பாருங்க, பிசாசு இன்னைக்கு துதிக்க விட மாட்டான், இன்னைக்கு கவலையை கொடுத்துடுறான், பிரச்சனையை கொடுத்துடுறான். ஆனா நீங்க யாருன்றத இன்னைக்கு மறந்துடாதீங்க. சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சொல்லுங்க. ஆமா, உண்மைங்க. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட, your holy generation through the blood of Jesus Christ. இயேசுவின் நீதியினால, அவர் ரத்தத்தினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது ஏத்துக்க முடியல தானே? எப்படி சார் நான் பண்ண பாவத்துக்கு எப்படி சார் நீதிமான? அதுதான் உண்மை. தம்முடைய சொந்த குமாரனை என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனமே, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அல்லேலூயா. வாத்து கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீட்டுல ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு வாத்து வாங்கி கொடுத்தாராம். அவனுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. இவன் டெய்லி விளையாடிட்டே இருப்பான் அந்த வாத்து கூட. ஒரு நாள் உண்டிக்குள்ள எடுத்து ஒரு அடி அடிச்சு, ஒரு கல்லு நேரா போய் வாத்து மேல பட்டு அந்த வாத்து செத்து போயிடுச்சு. யாருக்கும் தெரியாம டக்குன்னு அந்த வாத்தை எடுத்து வீட்டுல பள்ளம் தோண்டி புதைச்சிட்டான். இதே அந்த அக்கா பார்த்து இவனை ஒரே டார்ச்சர், நீ எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணித்தா, என் பேக்கை தூக்கு, எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு, அப்பாட்ட வார்த்தை கதையை சொல்றேன். இவனுக்கு ஒரே பயம், மனசெல்லாம் ஒரே வலி. இவன் என்ன பண்ணாலும் டே வாத்து அப்படின்றமா அந்த அக்கா. எனக்கு ரொம்ப மனசு வலிச்சு. ஒரு நாள் அப்பா கிட்ட சொல்லிடலாம், அடிச்சாலும் பரவாயில்ல, போட்டு மிதிச்சாலும் பரவாயில்ல, அப்பாட்ட சொல்லிடலாம். போய் ஒரு நாள் எல்லாம் மனசுன்னு திறந்து அப்பாட்ட சொல்லிட்டான். அப்பா சொன்னாரு, நீ உண்மையா இருந்தால அதே ஓகே, போயிட்டு வா, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இந்த விஷயம் அக்காக்கு தெரியாது. அடுத்த நாள் வந்து இந்த அக்கா டே வாத்து அப்படின்னு அவன் சொன்னானா, அதெல்லாம் நேத்தே முடிச்சுமா, இப்போ நான் புது சிருஷ்டி. அல்லேலூயா. பிசாசு உங்களை குற்றவாளியாக தீர்க்கும் போது, உங்களை நியாயம் தீர்க்கும் போது, உங்களை வந்து நோண்டிட்டே இருக்கும் போது நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் பழைய கதை, நான் கிறிஸ்துவுக்குள்ள இப்ப நீதிமானாக இருக்கிறேன், அவர் ரத்தத்தால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க, இல்லைன்னா அப்படியே உட்காந்துருங்க சும்மா. அல்லேலூயா. அதனாலதான் அதனாலதாங்க நம்ம பாடுறோம், அதனாலதான் துதிக்கிறோம். ஏன் துதிக்கிறோம்? உம்முடைய நீதியினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க செய்த இரக்கத்தினாலே நான் உட்கார்ந்து ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுமி நின்று இன்னொரு பாடலை பாடி நாம் ஆராதிக்க போறோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை எனக்கு செய். பாருங்க, இப்படி எல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணி பாட வைக்கிறதுக்கு என்னன்னாலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா, சரி பரவாயில்ல, அது ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு. நம்மள எப்பவுமே என்கரேஜ் பண்ணி பூஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆமா, சில நேரத்துல பெட்ரோல் காலி ஆயிரும், பெட்ரோல் ஊத்தி அனுப்புவாரு, ஒரு வாரம் நல்லா ஓடும், திருப்பி ஃப்ரைடே பெட்ரோல் எல்லாம் காலி ஆயிரும், திருப்பி சண்டே ஃபியூல் பண்றாரு. அதுதான் சர்ச்சுக்கு வரும். அல்லேலூயா. அப்ப இங்க வந்தா கவலையெல்லாம் மறந்து, பக்கத்துல சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, கவலையெல்லாம் மறந்துருங்க.
போராட்டத்தெல்லாம் மறந்துருங்க. சொல்லுங்க, கடன் பிரச்சனை எல்லாம் மறந்துருங்க. நீங்க நினைப்பீங்க நீ நல்லா பேசுவடா, எனக்கு தான்டா தெரியும் பிரச்சனை அப்படின்னு. நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் ஆராதிச்சு பாருங்க, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாத்துவார். நான் உங்களை சும்மா உசுமத்தை சொல்லல, வேதத்துல சத்தியத்தை சொல்றேன். அல்லேலூயா. சேர்ந்து பாடும். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர், நான் அறியாதது வெட்டாதுமான பெரிய காரியத்தை போட்டுக்குவார். தேங்க்யூ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும், எனக்குள்ளே சொல்லுங்க, எனக்குள்ளே பாடுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்குள்ளே என் இயேசு என்றும், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்து பாடும். உங்க வாய் திறக்கட்டும். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா குறைவானதோ, அற்புதர் எனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே. நீங்களே பாடுங்க விசுவாசத்தோடு. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் ஆன என் கடன் பிரச்சனை மாறும், நான் அறியாத என் குடும்ப சூழ்நிலை மாறும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுட்டத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே வாய்களை திறந்து பாடும் போதே தைரியத்தின் ஆவிய. ஹalleluya. அறியாததும் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய, சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் ஆமென் யாவையும் செய்வார் கலங்காது. உனக்குள்ளே கீபோர்டு வால்யூம் கொஞ்சம் ஏத்துறீங்களா? பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய. நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் நான் அறியாததும் காரியம் செய்திடுவார். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில், நம்பிக்கையில்லா நிலையானதோ, குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே நிச்சயமாய் செய்வார், நிச்சயம் செய்வார் கலங்காதே. சிங்ககிபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்ககிபியோ
சந்தோஷமாக அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே. மேல நல்ல கொஞ்சம் கையை தட்டி பாடி கவனத்தை செதற விடாம, ஓ சிங்ககிபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிபியோ சூளை நெருப்போ, ஓ சிங்ககிபியோ சூளை நெருப்போ. ஓ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. பாடுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். ஓ அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககிபியோ சூளை நெருப்போ அவர் என்னை இந்த விசுவாசத்தை கர்த்தர் வச்சிக்க பண்ணுகிற நேரம். ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் என்றும் என்றும் பிழைப்பான். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசேஷித்த தேவ பலன் உங்களை ஆளுகை செய்யட்டும். நல்ல கரங்களை தட்டி உங்களை பலப்படுத்துகிற தேவ ஆவியானவருடைய வல்லமை. ஆவியில ஒரு புதிய பலன், சரீரத்தில் ஒரு புதிய பலன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கடுகுகளை போல சட்டை எடுத்து உயர எழும்புவார்கள். ஹalleluya. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். இந்த கால வேளையில ஆண்டவரே எனக்கு பலனே இல்லைன்னு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவர். காரணம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். ஹalleluya. புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவார். ரெண்டு கையை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுங்க. புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே. ஹalleluya. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சோதனை வெல்ல
சொல்லுங்களேன். சாத்தானை ஜெயிக்க பலந்தாரும், சோதனை வெல்ல உதவும், மாய உலகத்தை ஜெயிக்க, மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். கேட்போமா? ஓ என்னையும் பலப்படுத்தும். அர்ப்பணிப்போடு பலன் ஒன்றும் இல்லை தேவா. யாவரும் இணைந்து ஆவியால் பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஏலியின் குமாரர் ஏலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள், இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்ட், ரொம்ப நாளா ஆண்டர் இந்த வார்த்தையோடு இது மனசுல ஆண்டர் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருந்த போது சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினபடினால் இந்த கால வேளையிலே அந்த வார்த்தைகள் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. Knowing God is different and known by God is different. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Knowing God is different and known by God is very different. கடவுளை அறிந்திருப்பது வேறு, நாம் கர்த்தரால் அறியப்பட்டிருக்கிறது வேறு. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நான் உங்களை குழப்புறேன். நான் காலையில காலையிலே குழப்புறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுளை நாம் அறிந்திருப்பது வேறு, கடவுளால் நாம் அறியப்படுவது டிஃபரெண்ட். Knowing God is different and known by God is very different. நாம் யாவரும் அறிந்தபடி சாமுவேல் என்னும் சிறு பிள்ளை தேவ ஆலயத்திலே வளர்க்கப்படுகிறார். பால் மறந்த பின்பு பொருத்தனை பண்ணின தன்னுடைய தாயார் அவரை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே அவரை வளர்க்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவங்களோடு தான் இவங்களும் வளர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே 21ஆம் வசனத்தை நீங்க கவனித்து பாருங்களேன். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. சர்ச்சிலே இருக்கிறாங்க, சபையிலே வளர்க்கப்படுறாங்க. அவங்க அப்போ ஒரு பெரிய யெகோவா தேவனை குறித்து அறிந்திருந்த ஒரு நல்ல ஒரு ஹை பிரீஸ்ட். யாரா இருந்தாலும் அவர்கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்கறதாகவும் பலி செலுத்துறதாகவும் இருக்கிறதா இருக்கு. ஆனா அப்பேற்பட்டவருடைய குமாரர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. 21ஆம் வசனத்துல ரொம்ப அழகா இருக்கு. சாமுவேல் ஆகிய பிள்ளையாண்டானோ கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் வளர்ந்தான். நான் தான் சொன்னேன், கடவுளை அறிந்திருப்பது வேறு, நாம் கடவுளால் அறியப்படுவது வெரி டிஃபரெண்ட். இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்முடைய மதிப்பிற்குரிய சிஎம் ஸ்டார் வந்து நமக்கு தெரியும். ஸ்டாலின் சார் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தமிழ்நாடுடைய முதலமைச்சர் எத்தனை பேருக்கு அவர் தெரியும்? கொஞ்சம் கை வைத்து காட்டுங்க. சில பேருக்கு இப்ப எல்லாரும் டிவியில பார்த்துருக்கோம், அவரை தெரியும். சில பேருக்கு கொஞ்சம் க்ளோஸா பழகிற அளவுக்கு சில பவர்லாம் இருக்கு, சில பொலிட்டிக்கல் பவர்ஸ்லாம் இருக்கு. அது அது வேற. எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய சிஎம் சார் தெரியும், பிஎம் தெரியும். ஆனா கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு நம்மள தெரியுமான்றதான் கேள்வியே. அல்லேலூயா.
நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்ம மோடி சார தெரியும், நம்ம ஸ்டாலின் சார தெரியும். ஆனா அவங்களுக்கு நம்மள தெரியுமா என்றதான் மேட்டர். இன்டெலெக்சுவல் நாலேஜ், எனக்கு அவங்கள தெரியும் என்ற அறிவு சார்ந்த அறிவு மட்டும் போதாது, அவங்களால நான் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு உறவு சார்ந்த அறிவு நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கால வேளையில. அல்லேலூயா. நீண்ட நாளாகவே இந்த ஒரு வசனம் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த கால வேளையில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபை, அன்பு ஜனமே, எனக்கு இயேசுவை நல்லா தெரியும் சொல்றதை காட்டிலும் அவரால் நான் அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனா என்றதை நம்ம கொஞ்சம் இந்த காலவெளியில யோசிப்பது நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. மேல கீழே எல்லாருக்கும் புரியுதா? நான் உங்களை குழப்ப விரும்பல, என்னோட கொஞ்சம் கூறுறதுக்கு ரொம்ப சின்ன செய்தி தான். இயேசு எனக்கு நல்லா தெரியும் சொல்றதை காட்டிலும் நான் அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறேனா, இந்த காலவேளையில நான் அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறேனா என்ற உறவு சார்ந்த அறிவு நமக்கு மிகவும் அவசியம். இன்டெலெக்சுவல் நாலேஜ் வேற, ரிலேஷனல் நாலேஜ் வேற. இன்டெலெக்சுவல் நாலேஜ் என்பது எனக்கு அவர் நல்லா தெரியும் சார், இயேசுவா நான் இவ்வளவு நாள் அவரை ஆராதிக்கிறேன், ஜைனேட் சர்ச்சுக்கு நான் போறதுக்கு காரணம் இயேசுவை ஆராதிக்கிறேன், இயேசுவை எனக்கு நல்லா தெரியும், அது இன்டெலெக்சுவல் நாலேஜ். ஆனா நான் அவரால் அறிந்து கொள்ளப்படுகிறேனா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அதுக்கு இன்டெலெக்சுவல் நாலேஜ் தேவையில்லை. இன்டெலெக்சுவல் நாலேஜ்னா தமிழ்ல அறிவு சார்ந்த அறிவு. எனக்கு அது தேவையில்லை. உறவு சார்ந்த அறிவு எனக்கு மிகவும் அவசியம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. உங்களுக்கும் இயேசுவுக்கும் இன்னைக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு அது கொஞ்சம் யோசிங்களேன். நாங்க கடந்த ஒரு மாதம் அளவும் ஜூன் மாதம் அளவும் கனடா போவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். யூசுவலா வெளிநாடு போனோன்னு முன்னாடி எல்லாம் பெரிய ஆசை இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசை எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஒரு 2-3 வருஷமா சர்ச்சில் இருக்கணும், சர்ச்சில் இருந்து இங்க இருந்து வளர்க்கப்படணும்ன்ற ஒரு உள் உணர்வையும் தாக்கத்தையும் ஆவியானவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் வர நாட்கள்ல பிளான் பண்ணி தான் இருக்கிறேன். பாஸ்டரோட கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன். அடுத்த வருஷத்துல இருந்து வெறும் ஒரே ஒரு சண்டே மட்டும் வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன். மற்ற எல்லா சண்டேவும் இங்க இருந்து வளர்க்கப்பட ஆசைப்படுகிறேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஆவியானவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த ஜூன் கனடா போகும்போது எங்களை கூப்பிட்டவங்க, இந்த வாட்டி பாஸ்டர் இந்த வாட்டி ஊர் சுத்துற ஆப்ஷனே கிடையாது, உங்களுக்கு ஃபேமிலியா வேற வரீங்க, உங்களை வச்சு புளியணும்னு சொல்லி 28 நாட்கள்ல கிட்டத்தட்ட 5 நாட்கள் தான் ஃப்ரீ, மற்ற எல்லா நாளும் மீட்டிங் வைக்கிறோம், எல்லா இடத்துக்கும் போறோம், நீங்க இந்த வருஷம் எல்லா இடத்துக்கும் உங்களை கொண்டு போறோம்னு சொல்லி பிளானை போட்டு ஒரு பெரிய பட்டியல் லிஸ்ட் அனுப்புறாரு. நான் பார்த்தேன். நானாச்சும் ஒரு 3 தடவை போயிட்டு வந்தேன். என் கூட இப்பதான் 2 ஜீவனுக்கு முதல் தடவை வருது. கூட்டிட்டு போய் எங்க கேனடால இருக்கிற முதல் இடத்த காட்டணும் பையா, நீ வாட்டிட்டு இவ்வளவு மீட்டிங் போட்டு வச்சா எப்படின்னு சொல்லிட்டு சரி எப்பயா ஒரு நாள் ஃப்ரீ இருக்கும் போயிட்டு வந்துடலாம்னு போனேன். கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது, ஆண்டவர் பயன்படுத்தினார். அதெல்லாம் தாண்டி எங்களை ஹோஸ்ட் பண்ணிருந்த வீட்டில் ஏதோ ஒரு குழப்பம் என்பதை நான் கடைசியில் மீட்டிங் முடிஞ்சு நான் இந்தியா திரும்ப ஒரு 4 நாட்கள் தான் அதை புரிந்து கொண்டேன். அந்த பாஸ்டருடைய சகோதரன் ஆண்டவரை அறிந்தவர், ரட்சிக்கப்பட்டவர், ஞானஸ்தானம் பெற்றவர், அபிஷேகம் பெற்றவர். ஆனால் ஒரு 20 வருடங்களாக குடும்பத்தோடு இணையாதபடிக்கு அவர் வேற ஒரு தேசத்தில் அவர் தூர தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஸ்லோவேனியா என்ற ஒரு தேசத்திற்கு போனார். யூகேல படித்து முடித்தவர் ஸ்லோவேனியா போயிட்டு அங்கே வளர்ந்து அங்கே ஒரு பெண்ணை திருமணம் செய்து அங்கே அவர்களுடைய கல்ச்சர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு மேட்ரு என்னன்னா இயேசுவை அவர் மறந்து போவதற்கு அது ஒரு பெரிய ஒரு காரணமாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ வருடங்கள் ஆண்டவரோடு இணையாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளி. 20 வருடங்கள் கழித்து அந்த குடும்பத்தோடு இணைவதற்கு நான் போன டைமில் அவர் எதர்ச்சியாக வந்திருந்தார். இட் வாஸ் அ டிவைன் பிளானா என்னன்னு தெரில.
நாம் வழக்கம் போல் மீட்டிங்லாம் போய் எல்லாம் முடிச்சுட்டு கடைசி வாரம் ட்ரோனோவில் அந்த சண்டே பிரசங்கம் பண்ணிவிட்டு மண்டே காலையில் ஃப்ளைட் ஏறினேன். அன்றைக்கி ஒரு நாள் காலையில் அந்த தாயார் 70 வயது அந்த அம்மாவுக்கு, அந்த மகனுக்கு ஒரு 40 வயது இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்க, இவர் கனடா வந்து செட்டில் ஆக போகிறாரு, அதற்கான லாயர் ஒர்க்ஸ் ஏதோ பேப்பர் ஒர்க்ஸ்லாம் சைன் போடுறதுக்கு காலையில் பயங்கர பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா பாஸ்டர் வந்துருக்குறாங்க, ஒரு ஜபம் பண்ணிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னு. உடனே அந்த அண்ணா கொஞ்சம் நல்லா சைலண்டாக இருந்தவர் கொஞ்சம் பயங்கர ஆக்ரோஷமாக மாறிட்டார், வேற மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். ரொம்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக சங்கடமாக இருந்தது, என்னடா அது ஒரு மாதிரி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி, பென் ஐம் சாரி, நான் வந்து ஐ டோன்ட் நீட் திஸ் காட், ரட்சிக்கப்பட்டவர், ஞானஸ்தானம் பெற்றவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு இந்த கடவுள்லாம் தேவையில்லை, ஐ டோன்ட் நீட் திஸ் ஜீசஸ், நான் முக்கியமான வேலைக்கு போகிறேன், ஐம் சாரி ஃபார் ரியாக்டிங் லைக் திஸ், எனக்கு இந்த ஜபம்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு போயிட்டார். ஐம் சாரி. நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, நீங்கள் முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் போங்க, இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, அன்றைக்கி அந்த நாள் முழுவதும் எனக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். ஊழியங்கள் நல்லா முடிஞ்சாலும் இன்னும் ஒரு பெரிய வருத்தம், ஒரு பெரிய காயம் போல் இது ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த ராத்திரியிலேருந்து நான் ஆண்டவர் சமூகத்தில் இந்த காரியத்தை வைக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை பரிசுத்தாவே உள்ளேருந்து ஏவிக்கொண்டே இருந்தார். நீ அந்த சகோதர இடத்துல பேசணும், அந்த சகோதரர்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆவியானவர் ஏவிட்டே இருக்கிறாரு. எனக்குள்ள ஒரு பயம், நம்ம எதனா பேச போய் அந்த 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 மனுஷன் எதனா அடிச்சு விட்டாருன்னா வந்த இடத்துல எதுக்கு ஆண்டவர் வம்பு, நான் பாட்டு வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு கிளம்பி போகிறேன், ஆண்டவர் எதுக்கு வாய வச்சுன்னு சும்மா இல்லாமல் அப்படின்னா என்னை ஆவியானவர் விடவே இல்லை. அவர் கூட உட்காரும் போது, சாப்பிட உட்காரும் போது நான் உணர்த்திட்டே இருக்கிறார், நீ பேசுப்பா, கனடாக்கு நான் உன்னை கொண்டு வந்தேன். எனக்கு இங்கிருந்து போகும்போது ஜூன் மாதத்துக்கு முன்னாடி இந்த டிக்கெட்லாம் 3 மாதம் முன்னாடியே போட்டாச்சு. ஆனால் ஒரு பெரிய போராட்டம், கனடா போகக்கூடாது இந்த வாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். நான் வீட்டில் பாஸ்டர் கிட்டையும் மனைவி கிட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த வாட்டி என்னமோ தெரியல, எனக்கு போக வேணாம்னு தோணிட்டே இருக்கு. டிக்கெட்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பாஸ்டர் அப்புறம் ஃபோன் அடிச்சு சொன்னேன், ஐயா நான் வரல, எனக்கு ஏதோ ஆவியானவர் தடை பண்ற மாதிரி இருக்குன்னா அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. என்னயா இது முன்னாடியே சொல்லக்கூடாது, நீங்க இவ்வளோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அந்த கடைசி நேரத்தில் வர மாட்டேன்னா என்ன கதை, நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி தடை ஆவியானவர் உணர்த்துற மாதிரி இருக்கு அப்படின்னா. அப்போ நானும் பிரைஸ் ஜோம் பண்ணும்போது பிரைஸ் ஒரு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாப்புல, அப்பா ஒருவேளை இது பிசாசு தடை பண்றதா கூட இருக்கலாம்ல, ஆவியானவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உன்னை கொண்டு போகலாம், அதை தடை பண்றதுக்கு பிசாசு செய்யற சதியா இருக்கலாம், நீ ஏன் கொஞ்சம் ஜோம் பண்ணக்கூடாது, வாங்க கொஞ்சம் ஜோம் பண்ணலான்னு சொல்லி ஜெபத்தில் உட்காரும் போது நான் நோக்கத்தை புரிந்து கொண்டேன். கர்த்தர் அந்த சிந்தைகளை மாற்றினார். சுகபத்திரமா நாங்கள் போய் சேர்ந்தோம். நாங்கள் போய் சேர்ந்து அடுத்த வாரத்திலே பார்த்தா அகமதாபாத் ஃப்ளைட்டு காலி, பெரிய பயம், எப்படா ரிட்டர்ன் போகிறதுன்றதெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. இப்போ காரியம் என்னன்னா, கனடாக்கு எதுக்கு போனோன்ற ஒரு பர்பஸே கொஞ்சம் கம்மியாக உணர்ந்தது மாதிரி அந்த மீட்டிங்லாம் நானும் போயிட்டு இருக்கிறேன். ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கெல்லாம் போக ஆண்டற கிருபை தந்தார். ஆனால் அந்த உண்மையான அந்த பர்பஸ் நோக்கம் மீட்டிங்க்கு தான் போகிறோம், ஆனால் அதை தாண்டி என்ன நோக்கத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்க ஆண்டவரே என்ற ஒரு சிந்தை எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த கடைசி 4 நாள், அந்த 4 நாளில் 2 நாள் நான் எனக்கும் ஆண்டவருக்கும் போராட்டம். ஆண்டவர் பேசுன்றாரு, நான் பேச மாட்டேன்னு நிற்கிறேன். வேணாம் ஆண்டவரே, அந்த மனுஷன் கோவக்காராக இருக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் ஆயத்தம் ஆயிட்டேன், சரி ஆண்டவர் வின் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக ஆண்டவர் பேச சொல்கிறாரு, நான் ரெடி ஆகிட்டு பேசலான்னு போனால் அவர் எழுப்பி போயிட்டார். இது என்னடாப்பா பெரிய பிரச்சனை, நம்மளே இப்போ தான் ரெடியாக இருக்கிறோம், இவர் எழுப்பி போகிறாருன்னு. அடுத்த நாள் சனிக்கிழமை, சண்டே ஊழியம், கடைசி ஒரே நாள். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு என்ன நோக்கத்துக்காக என்னை கொண்டு வந்தீங்கன்னு தெரில, ஆனால் இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு உந்துதலை நான் அறிந்ததே இல்லை, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை ராத்திரி ஒரு ஈவினிங் அவர் என் கூட டைனிங் டேபிள் உட்காந்தார். எனக்கு முன்னாடி பயங்கரமாக மட்டன் பிரியாணிலாம் போட்டு தட்டில் கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்றதா இல்லை பேசுகிறதா? ஆவியானவர் சொன்னார், நீ பேசு. அப்போது நான் பேசலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவர் ஆரம்பிச்சிட்டார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவர் சொன்னார், பென் ஐம் சாரி, இன்னைக்கு நான் அப்படி தெரியாமல் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அதுக்கப்புறம் சங்கடமாயிருச்சு. அப்புறம் எனக்கு நல்ல வேலை ஒரு 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 பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒன்றும் பரவாயில்லண்ணா, பிரச்சனை இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ அன்கம்ஃபர்டபுள் த டைம், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வந்ததெல்லாம் ஓகே, நல்லா இருக்கா? ஆமாம்மா எல்லாம் ஓகே. அண்ணா உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு.
அவர் ஆஹா மாட்டிக்கணுமே நினச்சாரானான்னு தெரில, அவர் முகத்துல அதை கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என்னை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு. நல்லா பெரிய பணக்காராக இருந்த ஒரு மனுஷன், ஸ்லோவேனியாவில் தனியாக கஷ்டப்பட்டு தனி பலத்தில் நின்று இவ்வளோ தூரம் பெரிய ஆளாகி வந்த மனுஷன்கிட்ட பார்த்து நான் கேட்டேன், சார் இன்றைக்கி நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் ஏன் சார் போவீங்க, எதனா நிச்சயம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன். அவர் இட் வாஸ் a வெரி சிம்பிள் கொஸ்டின் தட் ஐ ஆஸ்க்ட் him. நான் ரொம்ப நார்மலாக தான் கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். பட் இந்த கேள்வி நான் இது வரைக்கும் யோசித்தே கிடையாது. எத்தனையோ முறை ஆபத்தெல்லாம் வந்திருக்கு, ஆனால் இது வரைக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோசித்தே இல்லை. கரெக்டு, செத்து போன பிறகு நம்ம எங்கே போக போகிறோம்? ஏன்னா சிறு வயதுல இருந்து ஆலயத்தில் வளர்க்கப்பட்டவன், கர்த்தர் யாருன்னு தெரியும், விசுவாசம் என்னன்னு தெரியும். ஆனால் ஒரு 4-5 வருடங்களாக ஆண்டவருக்கு எனக்கும் தொடர்பு இல்லை. ஆண்டவர் மேலே தீராத கோபம், மல்டிபிள் காரியம், எனக்குள்ள காயங்கள், அதனால அவர் மேலே கோபம், அவர்கிட்ட போக முடியல. அதனால தான் ஜெபம் பண்ண எனக்கு எரிச்சலாகும், வசனம் கேட்டால் எனக்கு எரிச்சலாகும். சபைக்கு போகலை, ஸ்லோவேனியாவுக்கு போய் அங்கே நான் சர்ச்சுக்கு போய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் சில காரியத்தை மனசை விட்டு பேச ஆரம்பித்தார். சில காரியங்களை நானும் பேசினேன். நம்ப மாட்டீங்க, நான் முடியும் போது அவர் அந்த கேள்வியை அவர் அதிகமாக உணர்ந்து அவர் சொன்னார், என்கிட்ட இது வரைக்கும் இந்த கேள்வி யாரும் கேட்டதில்லை, ஆணி அடித்தது போல் இருக்குது, எனக்குள்ளே அதை யோசிக்க வைக்குது, நான் எங்கே போக போகிறேன்ற ஒரு ஆப்ஷன் நான் அதை அறிந்து கொள்ளணும், நான் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ நான் சொன்னேன், இதுக்கு இயேசுவே ஒரே வழி, உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாதுண்ணா. நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பட் do you have a personal relationship, intellectual knowledge, அவரை தெரியுன்ற அறிவு உங்களுக்கு இருக்கே தவிர அவரால் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா என்ற உறவு சார்ந்த ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கான்னு கேட்கும் போது அந்த கேள்வி அவர் ரொம்ப யோசிக்க வச்சுது. அவர் முடியும் போது நான் கேட்டேன், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஜோம் பண்ணுவான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ப்ளீஸ் ப்ரே அப்படின்னாரு. எத்தனையோ வருஷம் ஆண்டவரோட இணையாத ஒரு மனிதன் அவர் சொன்னார், எனக்கு விசுவாசம்லாம் இருக்குப்பா, ஆனால் என்னன்னு தெரில, அவர்கிட்ட போக முடியல, கோபம், நிறைய கோபம். சில காரியத்தில் என்னால் விலக்கி சொல்ல முடியல, நேரம் போகிறபடினால. அவருக்காக ஜோம் பண்ணி முடித்தேன். எத்தனையோ வருஷம் சபைக்கு போகாத மனுஷன் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களோட ஆலயத்துக்கு வந்து உட்காந்தார். அல்லேலூயா. தமிழ் தெரியல, ஆனால் அங்கே பாடும்போது பாடலை பாடினார், வசனத்தை கேட்டார், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாரு. அந்த மண்டே காலையில் ஃப்ளைட்டு கிளம்பும் போது நான் புரிந்து கொண்டேன், 18-19 மீட்டிங் செய்யறதுக்கு ஆண்டவர் என்னை இவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி என்னை கொண்டு போல, ஒரே ஒரு ஆத்மாவை சந்திப்பதற்காக கர்த்தர் அவ்வளோ தூரம் என்னை கொண்டு போனார் என்பதை புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் கூட யோசிச்சேன், ஆண்டவரே ஒரே ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் செலவு பண்ணி இவ்வளோ கிலோமீட்டர் கொண்டு. அப்புறம் சில காரியத்தெல்லாம் பார்த்தா டிஜேஎஸ் அங்கிள் ஒரு மெசேஜில் இதை சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி செய்வார், ஒரே ஒருத்தரை சந்திப்பதற்கு எவ்வளோ கிலோமீட்டர் கொண்டு போவார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஃபேமஸான பிரசங்கியார் ராத்திரி தூங்கி கொண்டிருந்தார், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். தூங்கி கொண்டிருந்தவரை நடுராத்திரியிலே ஆவியானவரை தட்டி எழுப்பி 3 மணி இருக்கும், நீ நேராக உன் சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணுப்பான்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, 3 மணி ஏன் ஆண்டவர் சர்ச்சில், யார் ஆண்டவர் உட்காந்துருப்பாங்க சர்ச்சில், இப்போ போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறீங்களே, நீ எழும்பி போகப்பா அப்படின்னா இவருக்குள்ள ஒரு பெரிய சங்கடம். ஒருவேளை நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறோமா, ஒன்றும் புரியலையே, ஆண்டவர் சும்மா கதை விடுறாரா என்னன்னு தெரியலையே. அப்புறம் ஆவியானவருடைய வழிநடத்தல் அதிகமாக இருக்கிறத உணர்ந்து நேராக சர்ச்சுக்கு எழும்பி போனால் சர்ச்சு பூட்டி இருக்குது. இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு, ஆண்டவர் என் தூக்கத்தை கெடுத்து சர்ச்சு பூட்டி இருக்கு, 3 மணிக்கு யார் உட்காந்து உள்ள கேட்க போறா அப்படின்னா, சர்ச்சை திறந்து உள்ள போய் பிரசங்கம் பண்ணு, இதுதான் வார்த்தை. போய் பிரசங்கம் பண்ணுறாரு, ஃபுல்லாக பயங்கரமாக கத்தி பிரசங்கம் பண்ணுறாரு. இன்னொரு வார்த்தை வருது, ஆல்டர் கால் கொடுப்பா. சர்ச்சில் யாருமே இல்லை, மொத்த சீட்டும் காலியாக இருக்கு, ஆனால் ஆல்டர் கால் கொடுப்பான்றார் ஆண்டவர். ஆல்டர் காலா? யாருமே இல்லாத இடத்துல நான் எங்க ஆல்டர் கால் கொடுக்குறது, நீ கொடு ஆல்டர் காலை அப்படின்னு உடனே மனுஷன் கையை உயர்த்தி, இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வந்தது, இந்த வார்த்தை உங்களோட இடைப்பட்டிருக்குமானால் கரங்களை உயர்த்தி நீங்கள் முன்பதாக வரும்படி நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே சர்ச்சுக்குள்ளாத 2 பேர் கை மட்டும் வெளியே வருது. என்னன்னு பார்த்தா, ஒரு பெரிய பேங்கை கொள்ளை அடிச்சுட்டு 2 கள்ளர்கள், திருடர்கள் எங்கே தப்பிச்சு போகிறதுன்னு தெரியாமல் சர்ச்சுக்குள்ளே ஒரு ஜன்னல் ஓட்டுறதுனால உள்ளே வந்து சர்ச்சில் படுத்து தூங்கி காப்பாற்றப்பட்டான்.
அப்போ ஆல்ட்ரா காலில் என்னப்பா ஆல்ட்ரா கால் வந்துடுறீங்கன்னா அவன் சொன்னான், நீங்கள் யாருக்கு பிரசங்கம் பண்ணீங்கன்னு தெரில சார், ஆனால் உங்கள் பிரசங்கம் எங்களை இயேசுவின் சீடராக இன்னைக்கு மாற்றிருச்சு சார் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அதை நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கடவுளை அறிந்திருப்பது வேறு, கடவுளால் அறியப்பட்டிருப்பது வேறு. இந்த காலவேளையில் நீங்கள் இவ்வளோ வருஷம் சைனேஜுக்கு வரீங்க, நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, எல்லாம் ஓகே சூப்பர் சார். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசிச்சு ஆகணும்னு இந்த காலவேளையில் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல இப்படி பிரசங்கம் பண்ணாராம், I don't want to be used by God, but I want to be known by Him. நான் கடவுளால் பயன்படுத்தப்பட விரும்பவில்லை, ஆனால் அவரால் அறியப்பட விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுவீங்களா? நான் உங்களை போர் அடிக்கிறேன்னா, ஏன்னா அப்பா எதையா ஒரு ஆசீர்வாத செய்தியை கொடுப்பான்னு பார்த்தா சும்மா ஆன உடனே எதையா தூக்கிட்டு வந்துடுற நீ அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் என்ன சொல்றாரு அதை நான் சொல்ல முடியும். நான் கடவுளால் பயன்படுத்தப்பட விரும்பவில்லை, ஆனால் அவரால் அறியப்பட விரும்புகிறேன். I don't want to be used by God. We use tissue papers. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறோமா? டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? துவைச்சதுக்கப்புறம் ஐயோ இது இப்போ நான் வேர்வை துவைச்சது சார், இது நான் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணேன் சார், நான் பத்திரமா பாக்கெட்லேயே வச்சுக்கிறேன் சார் சுற்றுவீங்களா? யூஸ் பண்ணிட்டு ஆனால் அந்த கருமத்தை எதுக்கு போனால் தூக்கி போட்டு போயிடுவோம். நம்ம ஊரில் பெருசாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதில்ல. வெளிநாட்டுக்கு போனால் தண்ணியை வைக்க மாட்டேறான், பாதி டிஷ்யூ பேப்பர் பண்டில் தான் இருக்குது. நல்ல வேலை நாங்கள் போன வீட்டில் தண்ணி இருந்துச்சு. ஆமாம், we use tissue papers. அதை பத்திரமா நம்ம வச்சுக்கிறோமா? இல்லை, தூக்கி போட்டுறோம். நம்ம ஆண்டவரால் பயன்படுத்தப்பட விரும்புகிறதை விட, ஆண்டவரே இந்த காலவேளை நான் உம்மால் அறியப்பட விரும்புகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? கையை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களால் அறியப்பட விரும்புகிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. இவங்களுடைய நிலைமை எனக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தர்னா யாருன்னே தெரியாம இருந்துச்சு சார். Now the sons of Eli were the sons of Belial அப்படின்னு இருக்கு. அப்படின்னா worthless அர்த்தம். worthless, wickedness. இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில வாழ்ந்த ஒரு குமாரர்கள். ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் செய்திக்குள்ளே போக ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நிறைய கதை இருக்குது, எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. நான் யூஸ்வலாக எனக்கு செய்தியில் கதை சொல்கிறது எனக்கு பிடிக்காது, வசனத்தை காட்டிலும். பட் இதெல்லாம் நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் உள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு புரியுன்றனால சில காரியத்தெல்லாம் எடுத்து சொன்னேன். ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் வரல, பட் ஆனால் இந்த சம்பவம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் ரொம்ப பிரபலமான பிரசங்கியார், இஸ் நாட் ஃப்ரம் இந்தியா, அவுட் சைட் ஆஃப் இந்தியா. ஒரு சடனாக அவருடைய மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பயங்கரமான ஒரு ஹார்ட் அட்டாக்ல மனிதன் பாதிக்கப்பட்டு பெட்டில் அப்படியே விழுந்தவன். அவருக்கு ஒன்றும் புரியல, பயங்கரமான ஒரு பெயின், ஒரு சடன் அட்டாக்கு. மனுஷன் அவ்வளோ ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டு நினச்சி இந்த பெட்டில் விழுந்துட்டார். அவரை தூக்கி ஸ்ட்ரக்சரில் போட்டு கொண்டு போகிறாங்க. ஒன்றும் புரியல, அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பட் அவர் இந்த சம்பவத்திற்கு பின்பதாக எழுதின ஒரு காரியத்தை நான் வாசித்தபடினாலே இது உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு கொண்டு போகிறது மட்டும் அந்த மைண்டில் அந்த நினைவில் இருக்குதான். அதுக்கப்புறம் என்னடாச்சு தெரில. திடீரென்று அவர் முழித்து பார்க்கும்போது அவர் நின்று கொண்டிருந்த இடம் ஒரு பெரிய கோல்டன் கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாராம். ஒரு பெரிய கோல்டன் கேட். மனுஷன் ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டு இருக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு. இந்த கோல்டன் கேட்டுக்கு முன்னாடி நின்ன மனுஷன் அறிந்து கொண்டார், நான் வந்த இடம் என்பது என்ன என்பது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இதை குறித்து தான் நான் பல லட்சம் மக்களுக்கு நான் போதனை செய்திருக்கிறேன். ஆகவே நான் வந்த இடம் எனக்கு என்ன நல்லா தெரியும். ஆகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். பார்த்துட்டு அந்த மகிமையை அவர் ரசித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவருக்கு முன்பதாக ஒரு தேவதூதன், பிரம்மாண்டமாக ரொம்ப அழகான ஒரு தேவதூதன் இந்த கேட்டுக்கு பின்னாடி இருந்து அவருக்கு நேரம் நடந்து கொண்டு வந்து அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கூப்பிட்டு சொன்னாராம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். வந்த இடம் அப்படி நல்லா ரொம்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு போகும்போது அந்த ஏஞ்சல் சொன்னாராம், உங்களுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யார் சார்? என்ன சார் ஆச்சு? நான் ஏன் இங்கே திடீர்னு இப்படி வந்தேன்?
உன்னுடைய காலங்கள் உலகத்துல கொடுக்கப்பட்ட காலங்கள் முடிந்தது. இது நியாயம் தீர்க்கிற ஒரு நேரம் வந்துருச்சு. நீ செய்த நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள் என்று வசனம் இருக்கு. ஆகவே உனக்கு நியாயத்தில் இருக்கிற காலம் வந்துருச்சு. சகல வல்லமை பொருந்திய தேவன் அவர் நியாயசனத்தில் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை நேரம் அந்த இடத்துக்கு அனுப்புனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெள்ளை சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறதா. ஒரு அந்த பேரை சொல்லி கால் பண்ணி வெல்கம் பண்ணி, வெல்கம் டு திஸ் பிளேஸ் அப்படின்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆண்டவரே, உங்களை கடைசியா பார்ப்பதற்கு எனக்கு தருணம் கிடைத்து விட்டது. மகிமையான ஒரு ஸ்தலத்தை நான் கொண்டு வந்தீங்களே எல்லாம் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாராம், பா நான் உனக்கு இவ்வளோ கிருபை கொடுத்துருந்தேன், இந்த உலகத்துல இவ்வளோ காரியத்தை உனக்கு கொடுத்துருந்தேன், இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண? கிவ் யுவர் ரிப்போர்ட்ஸ், உன்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொடு அப்படின்னு ஆண்டவருக்கு கணக்கு கேட்க ஆரம்பிச்சாராம். இவரு சொன்னாரா, ஆண்டவரை நான் இவ்வளோ பெரிய பிரசங்கியாராக நான் வச்சுருந்தீங்க, நான் பெரிய ஒரு ஃபேமஸான ஊழியக்காராக இருந்தேன், ஐ ஹவ் ட்ராவல்ட் மோர் தென் 100 countries, நான் நிறைய இடத்துல நான் போய் ஆண்டவரை உங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நிறைய இடத்துல சபைகள் ஸ்தாபிச்சிருக்கிறேன், நிறைய ஏழைகளுக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன், இப்படின்னு பல காரியத்தை அடுக்கி கொண்டே போயிருந்தாராம். ஆண்டவர் சந்தோஷப்பட்டு, இவ்வளோ உங்களுக்காக பண்ணியிருக்கிறேன், எனக்கு இப்போ நீங்கள் உள்ள இடம் கொடுத்துருக்குறீங்களே, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அங்கேருந்து ஒரு சத்தம் வந்து தான், எல்லாம் சரி நீ பிரசங்கம் பண்ண, ஆனால் ஒன்று கூட நீ ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே தெரில, ஆகவே கொஞ்சம் டவுட்டு அப்படின்னும் போது இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சான். நீ நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ண எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் பர்சனலாக நீ ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தெரில, உன் மனைவியோடு சண்டை போட்டிருக்க, வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் நீ பண்ண எல்லாத்தையும் வெளியே நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண, உனக்கும் எனக்கும் ஒரு பர்சனல் உறவு இருந்ததாகவே உன் வாழ்க்கையில் நான் பார்க்கவே இல்லை, ஐ எம் வெரி சாரி சன், திஸ் இஸ் நாட் த பிளேஸ், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போன அந்த பெரிய ஒரு போதகர், ஒரு பெரிய ஃபேமஸான ஆள், அவர் கேட்டார், ஆண்டவரே என் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், உன் பேர் ஒரு காலத்தில் இங்கே இருந்தது, ஆனால் அது இப்போ கிறுக்கப்பட்டிருக்கிறது, ஐ எம் சாரி, நீ இங்கே இருக்கிற இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுதான். துடித்து போய் எழும்பி பார்த்தா அது ஒரு கனவாக மாறி போனதான். பயந்து போன அந்த போதகர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அன்றை முழுமையாக அர்ப்பணித்தார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஐம் டெல்லிங் யூ, நான் சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு நான் சும்மா வார்த்தையை பேசிட்டு போகிறதுக்கு வரல, உங்களுக்குள்ளே இருக்கிற விலையேறப்பெற்ற ஆத்துமா ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் சொல்கிறது தான் நம்ம சபையிலன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல சபைக்கு வரனாலையோ, நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறனாலையோ, நான் பரம்பரையாக நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு காரியத்தினாலேயோ நீங்கள் பரலோகத்திற்குள்ளே ஒரு நாளும் போயிட முடியாது. ஜயனேஜி சர்ச்சுக்கு வரனால நான் பரலோகத்துக்கு போயிடவேன்னு நினச்சிங்கன்னா இன்னையோட உங்கள் மைண்டை மாற்றிக்கிடுங்க. சர்ச்சுக்கு வரனால பரலோகம் போக மாட்டோம், ஆண்டவரோடு உறவில் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். I don't want you all to miss the chance. நீங்கள் யாரும் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. பிரசங்கம் பண்ணுற நான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கடினம். இந்த காலை வேளையில் do you have a good personal relationship with Jesus? எனக்கு இயேசுவை தெரியும் சார், அதான் சார் சர்ச்சுக்கு வரேன், இதில் என்ன சார் பெருசாக இருக்குது, அது வேற சார். அவரால் நாம் அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா என்றதான் கேள்வி. அல்லேலூயா. என்ன இது குழப்புறீங்களே, அவருக்கு எப்படி என்ன தெரியாமல் இருக்கும்? என்னை உருவாக்கினவர் அவர், தாயின் கருவில உருவாக்கினவர் அவர், பெயர் சொல்லி அழைத்தவர் அவர், எலும்புகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னே என்னை உருவம் கண்டாருன்றிருக்கு, என்னை எப்படி சார் மறந்து போவார்? நான் உன்னை மறப்பதில்லைன்னா அது வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அப்போ இயேசு கிறிஸ்து மறந்துடுவாரா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, ஆமா. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, உங்களெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுன்றாரு. அதை எடுத்துக்கொள்ளுங்களேன், அதை உங்களுக்காக நான் வாசிக்கணும்னு விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் போடுங்க. எல்லாருடைய கண்கள் அந்த வசனத்தை பார்க்கணும். இருபத்தி 22 வாசிக்கிற, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின், அது முந்தினத்துல இருந்து போடுங்களேன், 20ல இருந்து போடுங்களேன், சாரி 21 தான்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படுவானே அல்லாமல் என்னை நோக்கி, எல்லாருடைய வாய்களும் திறந்து இந்த வசனத்தை வாசிருங்களேன். இது இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே அடுத்த வசனம் போடுங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, நல்லா கவனிங்களேன், உமது நாமத்தினாலே. என்ன நாமத்தினாலே? கொஞ்சம் தூங்காம வசனத்தை கேளுங்க. எனக்கு வசனத்தில் மட்டும் தூங்கினா எனக்கு ரொம்ப கெட்ட கோவம் வந்துடும். நான் கேண்டால் அப்படிதான் உயிரை குத்து ஆண்டவர் பாரத்தை போட்டு பிரசங்கம் பண்றேன். ஒரு ஆள் என்ன மாதிரி நல்லா அப்படிதான் பாஸ்டர் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அவர் தூங்க வேணாம்னு சொல்லுங்க பாஸ்டர். அல்லேலூயா. I know this topic is not interested, but still you need to listen it. கொஞ்சம் கவனிங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே. என்ன நாமோ? அன்னைக்கு இருந்த நாமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? இயேசுவின் நாமத்தினாலே, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23ஆம் வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அக்கற செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் நான் உன்னை வச்சிருக்கிறேன். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உருவம் கண்டேன். உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பல வாக்கு தத்தங்களை நமக்கு அஷூரன்ஸா கொடுத்த அதே இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஐ நெவர் நியூ யூ, உங்களெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுன்றாராம். என்ன பிரச்சனைனா, இந்த ஆட்களுக்கெல்லாம் இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருந்தது, அறிவு சார்ந்த அறிவு இருந்தது. எனக்கு இயேசுன்னு ஒரு நபர் தெரியும், இவர் நாமத்தில் பிசாசு ஓடும், இவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், இவர் நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொல்றோம்ன்ற இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருந்ததை தவிர ரிலேஷனல் நாலேஜ், அதாவது உறவு சார்ந்த அறிவு இந்த ஜனங்களுக்குள்ள இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களெல்லாம் எனக்கு யாருன்னு. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அந்த கூட்டத்தில் இருந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், இவ்வளோ வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்தது வேஸ்ட்டு. ரொம்ப பரிதாபமான நிலைமை. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாதுங்க. அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், கடவுளை அறிந்திருப்பது வேறு, இயேசு கிறிஸ்துவால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனா என்றது ரொம்ப வேறு. நீங்கள் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வர, எத்தனையோ வருஷமா சர்ச்சுக்கு வர ஆட்களாக இருக்கலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம சர்ச்சுக்கு போற நம்ம காப்பாற்றப்படுவோம். கரெக்ட் தான், வசனம் வருது, காப்பாற்றப்படும், எல்லாம் ஓகே. ஆனா சர்ச்சுக்கு வந்து நிறைய பேர் ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருக்காங்களே. பெயரளவுல கிறிஸ்தவரா வராங்களே தவிர எனக்கும் இயேசுவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குது? அறிவு சார்ந்த உறவு இருக்கா, இல்ல உறவு சார்ந்த உறவு இருக்கா என்றதை நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமா யோசிக்கணும். ஏன்னா அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா, அக்கிரமம் செய்கிற தூரம் போயிருங்க, எனக்கும் உனக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் எதனா இருக்கா? என் நாமத்தை வச்சு நீ இது பண்ண தவிர உன்னெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. ஏன்னு சொல்றாருன்னா, இந்த ஜனங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாம இருந்துச்சு, இயேசுக்கும் இந்த ஜனங்க யாருன்னே தெரியாம இருக்க ஒரு நிலைமை போயிருச்சு. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்களும் நாடும் வளர்க்கப்படணும். கையை உயர்த்தி ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரை, எல்லாரும் கையை உயர்த்தி, உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர்க்கப்பட நான் விரும்புகிற ஆண்டவரே. அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஓசியா 6ஆம், கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க, ஆல்ரெடி என் டைம் வேகமாக ஓடுது, கட இதுக்குள்ளே நான் மெசேஜ் ஆரம்பிக்கல, பாதி நேரம் முடிஞ்சிச்சு. ஆமாம், நான் முடிச்சிடுறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் டக்குன்னு போடுங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், உங்க வேதத்தை சீக்கிரமாக திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆமென். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 Peter chapter 3 verse 18. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். நம்முடைய
கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தையை கையை பிடிச்சி சொல்லிருங்க, அவரை அறிகிற அறிவிலே வளரணும். அல்லேலூயா. அவன் பாட்டு பாடினா மட்டும் போதாது, இன்னும் உம்மை அறியணுமே அப்படின்னு பாட்டு பாடுறது பெருசு இல்லை. வசனம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவில் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சீக்கிரம் எடுத்துங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மெசேஜ்லாம் ஆண்டவர் கொடுக்கும்போது யோசிப்பேன், ஆண்டவர் எனக்கும் எதனா ஒரு நல்ல வார்த்தை கொடுத்தீங்கன்னா போய் என்கரேஜ் பண்ணி சபையை என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் உற்சாகப்படுத்தி வருவேன். அப்படின்னு வரும்போதெல்லாம் அது இப்போ ஒரு வார்த்தை வரும், அதுக்கு தான் மேலே போதகர் இருக்கிறாரு, அவர் அதை பார்த்து பாரு, நீ சொல்கிற வேலையை பாரு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எனக்கு வயசு 18. அப்போ தெளிவாக இந்த வார்த்தையை சொல்லி தான் அழைச்சாரு. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடி இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீர் அவர்களுக்கு. நானும் ஆசைப்படுவேன். என்னுடைய ஐபேடில் சில ஆண்டவர் கொடுத்த செய்திலாம் எடுத்து பார்த்தா ஒன்று கூட நீ நல்லா இருப்ப, நீ கர்த்தர் வாழாக்காமல் உன்னை தலையாக, அந்த மாதிரி செய்தி நானும் தேடி எங்கே ஒன்றுமே காணுமாண்டவர். இந்த மாதிரி நோயிங் காட் இஸ் டிஃப்ரெண்ட், நோன் பை காட் இஸ் டிஃப்ரெண்ட், கட்சியில் ஒன்றும் புரியாது. என்ன ஆண்டவர் ஒன்றும் எல்லாம் புரியும். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தை நேற்று ஃபுல்லாக வாசிட்டோம். அதில் ஒரு வசனம் இருக்குது, அந்த இஸ்ரவேலர்கள் ரொம்ப காட்டாமல் இருந்தீங்க, பயங்கரமாக நாட்டுங்க. ஆகவே இஸ்ரவேலர்களுக்குள்ளே இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நான் சொன்ன வார்த்தையை நீ போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துனே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால எங்கே பல இடத்துல சத்துருவம் மாறி இருக்கிறேன், நிறைய இடத்துல கூட மாட்டுறாங்க. லைவ் வேற போய் ஒரு இடத்துல அப்படிதான், பெரம்பூரில் போய் ஒரு இடத்துல பிரசங்கம், பெரம்பூர் எங்கேயோ ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணால் கலவரமாக ஆயிடுச்சாங்க. நிறைய இடத்துல அப்படி சத்துருவம் மாறுகிறது உண்டு. ஆனால் நான் அந்த மீட்டிங் முடிச்சு வரும்போது ஆண்டவர் அவரை என் இருதயத்தில் சமாதானத்தை கொடுப்பாரு. நான் சொன்னதை செஞ்சியா அது எனக்கு போதும். சத்துருவம் அல்லேலூயா. ஆமே. அப்போது இந்த கடைசி நாட்களில் அன்பு அங்கிள் ஆன்டி, பெரியவங்க, அண்ணன்மாருங்க, தங்கச்சி, தம்பி, அக்காலாம் இருந்தீங்கன்னா, நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக நாம் வளர நம்மை நாமே இந்த கடைசி நாட்களிலே அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆவியானவர் அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் நான் விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவரை அறிகிற அறிவில் வளர்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அவர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆகவே நீங்கள் ரொம்ப கவனமாக, ஐ நோ யுவர் பீப்புள் ஆர் வெரி பிஸி, ஐ நோ யுவர் ஆக்குபைடு, வேலை இங்கே அங்கன்னு ஓடுறீங்க. நான் நிறைய தேசத்துக்கு ஆண்டவர் கிருபையில் கூப்பிட்டு போகிறார், பார்க்குறேன். நம்ம தேசம் எவ்வளோ பரவாயில்லைங்க, நம்ம தேசம் எவ்வளோ பரவாயில்ல. சில ஆட்களை பார்த்தா பாவமாக இருக்கும். வீட்டுக்கு வருவாங்க, டக்குன்னு பேக்கை வச்சுட்டு அடுத்த டியூட்டின்னு ஓடிடுவாங்க. மிஷன் மாதிரி ஓடிட்டு இருப்பான். நானும் போன இடத்துல கேட்பேன், என்னையா இப்படி ஓடுறீங்க, இந்த பணத்தை வச்சு என்னையா பண்ண போறீங்க? மாஸ்டர், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது, வந்துக்கிறியா ஊழியத்தை மட்டும் முடியும் அப்படின்னு அவங்க பார்க்குறதுலே புரிஞ்சுக்கோ. சரி, நமக்கு எதுக்கு ரொம்ப அப்படின்னு இருப்பேன். ஆனாலும் வாய் வச்சுன்னு சும்மா இருக்க முடியல சில நேரத்தில். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி உடம்பை கெடுத்துட்டு இப்படி போராடி உழைச்சி என்ன பண்ண போறீங்க சார்? இங்கெல்லாம் அப்படி தான் சார், பிஸி சார், இங்கே லைஃப் பிஸி சார் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. எனக்கு கவலையாக இருக்கும் சிலதெல்லாம் பார்க்கும்போது. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா ஆண்டவரே? ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவும் இல்லை. அடுத்த நாள் சண்டே மீட்டிங், அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி, அம்மா பாஸ்டர் பென் வந்திருக்கார் இந்தியாவிலேருந்து, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நாளைக்கு ஸ்பெஷல் மீட்டிங். அந்த அம்மா ஃபோன்லன்னு சொல்லுது, காரில் தான் இருக்கேன். அந்த அம்மா எனக்கு கேட்குது, அந்த வாய்ஸ் கேட்குது, இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன், கால் வலிக்குது, அடுத்த வாரம் வரேன். எனக்கு பகிர்ந்துச்சு இவர் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்கும்போது. என்னடா அது, நம்மளா இருந்தால் சரி, டயர்டாக இருந்தால் ரெடி ஆகிட்டு போயிடுவோமே. அந்த இல்லை சிஸ்டர் நீங்கள் வரணும். இல்லை பாஸ்டர், ஸ்ரீலங்கா பாஷை தான் உங்களுக்கு புரியும்ல,
இப்போதான் நான் வந்தேன், நான் அடுத்த வாரம் மாறனே, கால் வலிக்கிறது எனக்கு அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. என்னங்க உங்க ஜனங்க இப்படிதான் இருப்பாங்களா? என்ன பண்றது பாஸ்டர், பிஸி பாஸ்டர் இங்க அப்படின்னாரு. அட போயா நீ உன் பிஸி லைஃப் ஸ்டைலும் அப்படின்னு. இது ஒரு கையெடுத்து கேட்கிறேன், ஆண்டவரை மறந்துடாதீங்க. ஐநோ பிஸி, கஷ்டப்படுறீங்க எல்லாம் ஓகே, ஆனால் ஆண்டவரை மறந்து மட்டும் ஒரு நாளும் தயவு செஞ்சு வளர்ந்துடாதீங்க. கோவிட்டுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இல்லை. நானும் பிரைஸும் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சிலர் நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கேம்மா எனக்கு. கோவிட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி இருக்கே, ரொம்ப கஷ்டப்பட்டு கூட வேண்டியதாக இருக்கு. எல்லாரும் ஆக்கியபைடாக இருக்கிறோம், எல்லாம் ஓகே தான். பட் ஆண்டவரை நாம் அறிகிற அறிவில் இந்த கடைசி நாட்களில் நாம் வளர வேண்டும். கையை வைத்தவர் அல்லேலூயா. உலகத்திலேயே வேர்ல்ட் ரெக்கார்டு 186 தேசத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கொண்டு போன டாக்டர் பில்லி கிரஹாம், எல்லாருக்குமே அவர் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பிரபலியமான பிரசங்கியார். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுறாரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. What is the use of being famous in this earth when heaven doesn't know your name? இந்த உலகத்துல பிரபலமா இருந்து என்ன சார் பிரயோஜனம், பரலோகத்துல என் பெயரே தெரியலனா? What is the use of being famous in this earth when heaven doesn't know your name? heaven பரலோகம் உங்களை ரெகக்னைஸ் பண்ணல, பரலோகத்துக்கு உங்களை யாருன்னே தெரியல, பரலோகத்துக்கு பெண்ணை யாருன்னே தெரியல. ஏன்னா பெண் கனடா போனாலும் சரி, துபாய் போனாலும் சரி, இல்லை அபுதாபி போனாலும் சரி, வெறும் ஜஸ்ட் ஜீரோன்னு கத்தரிங்க சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு அறிவு சார்ந்த அறிவு தேவையில்லை சார், அவரோடு இருக்கிற உறவு மிக மிக முக்கியம். கையை உயர்த்தி ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் கொஞ்சம் கையை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆத்துமாவை கத்தர் நேசிக்கிறார். நீங்கள் கைவிடப்படக்கூடாதுன்னு உங்களோட பேசிட்டு இருக்கிறார். கை உயர்த்தி மேலே கீழே, ஆண்டவரை உம்மை அறிகிற அறிவில் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கத்தரை, சத்தமா சொல்லுங்க, அவர்கள் கத்தரை, இவங்க கத்தரை அறியாம போனதுக்கு என்ன சார் காரணம்? நான் உட்காந்து இந்த அதிகாரத்தை பல முறை வாசிச்சு பார்க்குறேன். என்னவா இருக்கும் இவனுங்க கத்தரை அறியாம போனதுக்கு? பாஸ்டருடைய பசங்க வேற, பாஸ்டருடைய பசங்கன்னு எடுத்துக்கலாம், விசுவாசிகளும் கூட எடுத்துக்கலாம். வேற விசுவாசியமா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த வசனமே பாருங்களேன், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த ஆசாரியர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா பிரீஸ்ட். And the priest's custom with the people was, அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் இன்னைக்கு பொறுமையா வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு மேக்ஸிமம் 8:24 ஆகுது. எனக்கு நேரம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்தமா அல்லேலூயா. இது வரைக்கும் புரியுதுன்னு சொல்றோம் கையை வைத்தோம் அல்லேலூயா. மேலே கீழே எல்லாம் சேர்ந்து வர அல்லேலூயா. புரிஞ்சுதா கொஞ்சமாச்சு? ரொம்ப பெரிய பிரசங்க யாரெல்லாம் இல்லை, ஆனால் ஆண்டவர் இருதயத்தில் போடுற பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர்ந்து சில நேரத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் தூங்க விட மாட்டுறாரு. கனடா போயிட்டு வந்ததுலேருந்து தூக்கம் சரியாக இல்லை. நான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் பெருமைக்காக நான் சொல்லலை. போன வாரம் தேர்ஸ்டே இருக்குமாம்மா, தேர்ஸ்டே சென்னையை விட்டு பெங்களூர் போனேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அங்கே பேக் டு பேக் எனக்கு மீட்டிங்ஸ் இருந்தது. முடிச்சுட்டு சண்டே நைட்டு ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டேன். ஏன்னா அடுத்த நாள் கான்ஃபரன்ஸ் போகணுன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். அப்போ இங்கேருந்து மதுரைக்கு நான் ட்ரைவ் பண்ணணும். சரியாக தூங்கலை. தூங்கி பார்த்தா தூக்கம் சுத்தமாக அந்த டைம்லாம் சேஞ்ச் ஆனால சண்டே நைட்டு 11 o'clock இங்கே வந்தேன். ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரல. கொஞ்ச நாள் ஒரு 5 மணி வரைக்கும் விளாத்திட்டே விடிய காலில் 5 மணிக்கு தான் படுத்தேன். 11 மணிக்கு எழும்பி கார் எடுத்துகிட்டு மதுரைக்கு போனோம். நான் ஒய்ஃபோடையோ வீட்டில் அப்பா அம்மாவோடையோ குழந்தையோட நேரம் சில டைமே ஸ்பெண்ட் பண்ணல. வந்து இந்த பேக்கை வெடிச்சு அடுத்த பேக் எடுத்து ரெடியாக வச்சு காரில் வச்சு 6 மணி நேரம் மதுரைக்கு போயிட்டோம். மதுரையில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே கான்ஃபரன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சுது. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன். தேர்ஸ்டே முடித்த உடனே அங்கேருந்து திருச்சிக்கு வரணும் ஒரு கல்யாணத்துக்கு. தேர்ஸ்டே அங்கேருந்து திருச்சிக்கு வந்தோம். திருச்சியில் முடிச்சுட்டு திருப்பி சாட்டர்டே காலையில் சேலமில் உபவாச ஜெபம். அப்போது சேலம் போகிறதா இல்லை வீட்டுக்கு வர்றதா ஒரு நாள் கேப் இருக்குது. போனால் அங்கே சும்மா தான் உட்காந்துருக்கணும்.
அப்படின்னு சொல்லி சரி வீட்லேயும் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சரி நேராக அன்றைக்கி நைட்டு சென்னை கிளம்பி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருந்துட்டு அடுத்த நாள் சாட்டர்டே காலையில் இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி நேராக சேலம் திருச்சியில் இறங்கி அங்கேருந்து 2 மணி நேரம் திருப்பி சேலம் போய் நான் தூக்கம் போட்டு. ஏன்னா சேலம் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி நான் ஒரு பக்கம் நடந்து போனால் இந்த பக்கம் போகுது ஒரு மாதிரி போகுது தூக்கம் இல்லாதனால. அவன் ரொம்ப ரொம்ப மாதிரி மைண்டெல்லாம் ஆக்குப்பைடாக இருந்தேன். அப்புறம் கேபு ஒரு பாஸ்டருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேப் எடுத்துகிட்டு வந்தார், வாங்க போகலாம். அப்புறம் சொல்லிட்டு அங்கே தூங்க ட்ரை பண்ணால் தூக்கம் வரல, நேராக சேலமில் போய் இறக்கி விட்டாங்க. வீட்டில் போய் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டக்குன்னு நல்லா ஆண்டர் வல்லமையாக பயன்படுத்தினேன். அப்போது நான் சொன்னேன், நான் சண்டேவும் இருங்களேன் அப்படின்னாங்க. ஐயோ தயவு செஞ்சு விட்ருங்க, நான் ரொம்ப நாளாக எங்கள் சர்ச்சில் இல்லை, அப்புறம் நான் போகிறேன் அப்படின்ட்டு சேலமில் 5 மணிக்கு அங்கேருந்து ஏறி இங்கே 6 மணிக்கு வந்து அப்போ ஆண்டர் வர கிருபை தந்தார். இதெல்லாம் மேட்ரு இல்லைங்க, நான் அவரால் அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனான்றதான் மேட்ரு. அல்லேலூயா. இவங்க பாருங்க ரொம்ப கவலை, அவர்கள் ஆசாரியர்களா இருந்தும் கர்த்தரை அறியவில்லையாம். நான் நினைக்கிறேன் சாமுவேலோட தான் வளர்ந்துருப்பாங்க. சாமுவேலுக்கும் உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரில, ஆனால் சாமுவேலை போல தான் இவங்களும் அந்த அம்மா பால் மறந்த பின்பு சபையில் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த அம்மா அந்த குழந்தையோட தான் இவங்களும் வளர்றாங்க. ஆனால் இவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஒரு 3 காரியத்தை சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். டைம் இஸ் 8:27. I have time till 8:40. இவங்க கர்த்தரை அறியாம இருந்ததுக்கு முதல் காரணம் இவங்களுக்குள்ள இருந்த பெருமையின் ஆவி. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவி? ஆமா, நான் பல முறை அதை வாசிக்கும் போது இந்த குணங்களை ஆவியானவர் எனக்கு காட்டினபடினால தான் இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த பெருமைன்றது சாதாரணமான பெருமை இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமான பெருமை. நீ என்ன சொல்லி நான் கேட்கறது, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற பெருமை. பெருமை உடையவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அப்படி என்னங்க இந்த பசங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை வாசிங்களேன். 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் யாரா ஒருவர் சத்தமா வாசிங்க, மற்ற எல்லாரும் அந்த காரியங்களை கேட்கட்டும். அல்லேலூயா. 17ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரியதா இருந்தது. எனக்கு ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். பேசிக்கலா கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த இந்த ஜனங்கள் எல்லாம் போச்சுங்க. இந்த சர்ச்சுக்கு போய் ஆண்டருக்கு பலி செலுத்தாங்க. அந்த காலங்களிலே பலி செலுத்துவது வழக்கமாய் காணப்பட்டது. பலி செலுத்த போனா இந்த 2 பேர் பண்ற அட்டூழியம் பயங்கரமான அட்டூழியமா இருந்துச்சு. அந்த கொழுப்பு தணிகிறதுக்கு முன்பதாக எங்க பாஸ் வந்து கறியை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சில இறைச்சி கேட்குறாரு. ஆகவே நீ கொடுக்குறதா கொடு, இல்லைன்னா நாங்கள் பலவந்தமாக நாங்களும் எடுத்துப்போம் அப்படின்னு கர்த்தருக்கு போய் சேர வேண்டியது இவங்க வலுக்கட்டாயமாக இவங்க வருகிற ஆட்கள் கிட்டலாம் இவங்க பண்ணி கொண்டிருந்த காரியம். ஜனங்களுடைய மனதில் மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணுவதற்கு இவர்கள் செய்த காரியம் அவ்வளவு பயங்கரமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. தமர் அல்லேலூயா. தாழ்மையின் குணம்ன்றது கொஞ்சம் கூட இந்த ஆட்களுக்குள்ள இல்லை. ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு, நாம் வந்து ஜனங்களை வழி நடத்தணுமே, ஒரு நல்ல ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அந்த ஒரு நோக்கம் இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ள எப்படி இருந்துதான், நீ கொடுக்குறதா கொடு, இல்லாவாட்டியா நானே பலவந்தமாக எடுத்துப்பேன்ற அளவுக்கு பெருமை குணமுடைய ஆட்களாய் அவர்கள் காணப்பட்டதாக வசனம் சொல்லுகிறது. இது எப்படிப்பட்ட பெருமைனா, நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் இருக்கிற இடம் அப்படி, பொசிஷன் அப்படி, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமை. அல்லேலூயா. உங்க கர்த்தரை அறியாம போனதுக்கு முதல் காரணமே உங்களுக்குள்ள இருந்த பெருமை தான் சார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம்? நான் இன்னி வரைக்கும் அது சந்தோஷப்படுவேன். எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அது வந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்தது தான். ஆனால் ஒரு நமக்கு மேலே ஒருத்தர் கண்காணியாக, ஒருத்தர் காவலாளியாக கர்த்தர் வச்சிருக்கிறத குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். we need a mentor like throughout the life. எத்தனை பேர் அதை ஓகேன்னு சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்கொண்டு சொல்கிறீங்க? நம்மளை சரி செய்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக தேவைங்க. அல்லேலூயா. பாஸ்டர் மட்டும் இல்லை, நிறைய அங்கிள் அண்ணன் அக்கா ஆண்டி மாரங்கள்லாம் இருக்கிறாங்க. சில இடத்துல சில பேர்லாம் தைரியமாக என்கிட்ட ஃபோன் பண்ணி இதை இப்படி செஞ்சுருக்க வேணாம், இது வேறு மாதிரி செய்யன்னு சொல்லுவாங்க. அதை நான் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்ட நாட்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையில் நான் சொல்ல முடியும். கர்த்தர் பாருங்கள், வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஆகவே இந்த காலவெளியில் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் போவதற்கான மிக முக்கியமான காரணம் நமக்குள்ள இருக்கிற பெருமையின் ஆவி. இன்னைக்கு நீங்க தாழ்மையா இருக்கீங்களா? உங்க ஆபீஸ்ல உங்களை சீண்டுக்கிற மாதிரி சில காரியத்தை பொல்லாத பிசாசு பண்றான். உங்களோட வயசு கம்மியான ஆட்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அதை பார்க்கும் போது நமக்கு எரிச்சல் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எரிச்சல் ஆகுது. நான் என்னை விட இவன் எப்படி மேலே வர முடியும் என்ற ஆட்டோமேட்டிக்கா ஒரு எரிச்சல் ஆகுது. அந்த இடத்துல நம்மளால தாழ்மையா இருக்க முடியல. என்ன இப்படி சொல்லிட்டான், ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம்ல. ஒரு நாள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அப்போது யூஸ்வலாக எங்கள் கீழே ஸ்விக்கி வரவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. ரூபன் தம்பி கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. காசு அப்புறம் கொடுத்தா கூகுள் பே பண்ணிடுவோம். அன்றைக்கி ஒருத்தன் கொஞ்சம் முரடனாக இருந்தான் போல். அதெல்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல காசு வாங்கணும் அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா. எனக்கு நமக்கு தான் மாம்சம் அடிக்கடி வெளியே வந்துனே இருக்குது. இல்லை நான் எப்போவுமே கொடுத்தாலும் ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து, சரி பாவம் கஷ்டப்பட்டு வராங்க, ரூபன்ட்ட சொன்னேன், சேஞ்சே கொடுக்காத அவனுக்கு எல்லாத்தையும் வாங்கி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கூட இல்லை, ரூபன் போயிட்டான். ஆவிட எனக்குள்ள பேசுறாரு, என்ன ஆவிடா இருக்கு உங்களுக்குள்ள, என்ன ஆவி உங்களுக்குள்ள இருக்குப்பா அப்படி ஆவியானவர் பேசும்போது நான் போனவனை கூப்பிட்டு சொன்னேன், பா சேஞ்செலாம் வாங்காத, நீ கொடுத்துட்டு அவர்கிட்ட. இப்போ நமக்குள்ள என்ன ஆவி இந்த காலவேளையில் இருக்குங்க? இயேசுவோட கூட டிராவல் பண்ண 2 பேர் ஒரு இடத்துல அவங்களை ஏற்றுக்கொள்ளலை, அவங்கள ஒரு மாதிரி பேசிட்டாங்க. உடனே இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வானத்துல இருந்து அக்கி நெருக்கி பொசுக்கிடலாம் அந்த இடத்தையே. இவங்க நினைச்சாங்க ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், கண்டிப்பா ஆண்டவர் ஓகே சொல்லிடுவார். ஆண்டவர் திட்டினார், என்ன ஆவி இப்ப இருக்கு உங்களுக்குள்ள, உங்களுக்கு என்ன ஆவி இருக்கு? இங்க நல்லா பயங்கரமா ஆராதிக்கிற, நல்லா கத்துற, இது பண்ற, ஆனா உனக்குள்ள மன்னிக்கிற ஆவின்னு கொஞ்சம் கூட காணுமே. உன் மாமியாரை மன்னிக்க முடியல, உன் வீட்டு மருமகளை மன்னிக்க முடியல. சாரி, இந்த மாமியார் மருமகள் அடிக்கடி வந்துனே இருக்குது, நானே தெரில. அல்லேலூயா. ஆமா, சரி விடுங்க, எங்கேயாவது வாணா, அது உள்ள போன டேஞ்சரு, அது வேற சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். அப்போ மன்னிக்க முடியல, ஒரு கூட உட்கார்ந்து இருக்கிற சகோதரன் மன்னிக்க முடியல, ஆனா காணிக்க போடுறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் பெருமளை நினைக்கிறோம். ஆனா இவங்க கர்த்தரை அறியாமல் இருந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற பெருமைனாலதான். லைஃப் இஸ் a lesson, we learn a lot until we die. நிறைய கத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கால வேளையில பரிசுத்தாவியானவர் கற்றுக் கொடுக்குறாரு, இந்த பெருமை மட்டும் வேணாம்பா, ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு நானே எதிர்த்து நிற்கிறேன்றார். கை உயர்த்தி ஆண்டவருமை போல தாழ்மையாய் மாற்றுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவரை குறித்து, அவருடைய குணத்தை குறித்து சொல்றார், நான் சாந்த குணம் உள்ளவர்ன்றார். அப்போ we need a softness like Jesus. எவ்வளோ முக்கியமாக தேவைப்படுதில்ல, இயேசுவை போல சாஃப்டாக மாறணும். கர்த்தர் உங்களை அபிஷேகத்திற்கு, உங்களை சபையில் உட்கார வச்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எது தெரியுமா? நாம் அவரை போல மாறுவதற்காக. ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படி ஆண்டவர் நம்மை போல மாறணும்னு ஜெபம் பண்ணுறேன்னா, எனக்கு நினைவு வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நம்மை போல மாறணும் ஆண்டவரே, நிறைய இடத்துல என்ன டியூன் பண்ணுங்க ஆண்டவரே, நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு ஆண்டவரே. இவங்க கர்த்தரை அறியாமல் போனதுக்கு காரணம் இவங்க உங்களுக்குள்ள இருந்த பெருமையின் ஆவி நிமித்தமாக. நிறைய வசனம் இருக்குது, வீட்டில் போய் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 5:5 டக்கு டக்குன்னு போடுங்களேன் அந்த வசனங்களெல்லாம் கடகடன். 1 பேதுரு 5:5 பாருங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும். நீங்கள் தாழ்மையாக இருக்க விரும்புறீங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டே பக்கத்தில் பார்த்து சொல்கிறதுக்கு தான். கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன், மனத்தாழ்மை அறிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 138ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையும் தூரத்தில் இருந்தவர் அறிகிறாராம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் இந்த ஹோப்னி பினகாசை போல நாம் இல்லாதபடி, ஆண்டவரே நான் தாழ்மையாக இருந்து உம்மை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இவங்க கர்த்தர் அறியாமல் போனதுக்கு காரணம் எனக்கு எல்லாம் தெரியும்,
உங்கள் மேலே கர்த்தர் உங்கள் 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 வீட்டில் ஒருத்தரை வச்சிருக்கிறாரா, உங்கள் பாஸை கர்த்தர் வச்சிருக்கிறாரா, உங்கள் சிஇஓ வச்சிருக்கிறாரா? சில நேரத்தில் சின்ன பொடிசு மூலமாக கூட கர்த்தர் சில நேரத்தில் பேசுவார். நமக்கு ஈகோ கிளாஷ் ஆயிரும் சில நேரத்தில். யோசையா 8 வயசுல கிங்ஷிப்புக்கு அரசாண்டை வந்துட்டானாங்க. நம்ம விடுவோமா? ஏண்டா சின்ன பையன், உனக்கு என்னடா தெரியும், 8 வயசுல என்ன வந்து நீ பண்றதா நம்ம போட்டு மண்டையில ஓட்டி உட்கார வச்சிருவோம். தாவீதுக்கு 17 வயசு உள்ள வரும்போது. அப்போ நமக்குள்ள எப்படிப்பட்ட குணம் இருக்கணும்னா, ஆண்டவரை நீங்க சொல்லும் போது நான் அதுக்கு எதிர்மாறா பேசுற குணம் எனக்கு வேணாம், நீங்க சொல்றதை அப்படியே நான் கேட்டு என்னை தாழ்த்துகிற ஒரு குணம் எனக்கு தேவை ஆண்டவரே. சபையில் மட்டும் இல்லை, வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் ஆஃபீஸில், உங்கள் எல்லா இடங்களிலும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட குணம் நமக்கு தேவைன்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் தேவைன்னு சொல்கிறேன்? கையை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் கணவர் மூலமாக பேசுகிறது உங்களுக்கு கொட்டுறது போல தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை கணவரை அதுக்காக தான் வச்சிருக்கிறார். சில நேரத்தில் உங்கள் மனைவி சொல்கிற ஆலோசனைங்க, உனக்கு என்னன்னு தெரியும், எனக்கு என்னை விட நீ வந்து உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம இந்தியன் கல்ச்சரில் கொஞ்சம் அப்படி இருக்க தான் செய்யும். ஆனால் சில நேரத்தில் உங்கள் மனைவி சொல்கிறத கேட்டு பாருங்கள், நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் காக்கப்படுவீங்க என்பதை ரீசெண்ட் டேஸில் நானும் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டேன். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அங்கிள் அண்ணன் மாருங்க எத்தனை ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் வரல. ஆமாம். சிலது அவங்க வந்து தீர்க்கதரிசி நான் பேர் வச்சிருக்கிறேன். உமன்ஸுக்கு கல்யாணமான அக்கா மாருங்க, அண்ணா ஆண்டி மாருங்கெல்லாம் தீர்க்கதரிசி. ஏன்னா சில காரியத்தை அவங்க முன்னாடியே கணிச்சிருவாங்க. இப்படி பண்ணாதப்பா அந்த பிரச்சனையில் மாட்டிப்பேன், மீறி பண்ணி பாருங்களேன், கரெக்டாக அதே பிரச்சனை வரும். அப்போவே சொன்னேன்ல, நான் எனக்கு நடந்தது இல்லை, பொதுவாக சொல்கிறேன். ஆனால் சில நேரத்தில் அவங்கள கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறது நல்ல. அந்த நேரத்தில் நம்ம பெருமை எட்டி பார்க்க, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ என்கிட்ட வந்து பேசுகிற. ஈகோ சில இடத்துல கிளாஷ் ஆகும். பட் அப்படிப்பட்ட தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். கையை உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் மனத்தாழ்மை அணிந்து கொள்ள கிருபைதாங்க ஆண்டவர். இவங்க கர்த்தர் அறியாம போனதுக்கு காரணமே தாங்க பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும்டா, உனக்கு என்னடா தெரியும், நான் இருக்கிற இடம் அப்படி, அதிகாரம் அப்படி, கொடுக்குறதா கொடு, நானே எடுத்துக்கிறேன். ரொம்ப வேதனை. ஆண்டவர் சொன்னாரு, இப்படி இவங்க செஞ்ச காரியம் பாருங்க எங்க போயிருச்சுன்னா, மனுஷர் கர்த்தரின் காணிக்கைய அருவருப்பா என்ன ஒரு அளவுக்கு போயிருச்சான். நம்ம அப்படி போயிடக்கூடாது. நமக்குள்ள கிறிஸ்துவின் உடைய தாழ்மை குணம் நமக்கு மிகவும் தேவை. வளர வளர எனக்கு தாழ்மை மிகவும் அவசியம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம். உங்கள் ஆஃபீஸில் சில நேரத்தில் உங்களை நிந்திக்கிற மாதிரி பேசுவாங்க, அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. பட் அந்த இடத்துல கொஞ்சம் ஈகோலாம் மேலே வராமல், கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஈகோலாம் மேலே எட்டி பார்க்க, ப்ரைடு வராமல், கொஞ்சம் இடத்துல ஆண்டவரே எனக்கு என்ன சரி செய்கிறதுக்கு கிறிஸ்துவை அறியாத ஒரு நபரை எனக்கு பாஸாக வச்சிருக்கிறீங்க. கர்த்தரை தெரியாமல் அவரை வச்சிடல, கர்த்தரை அறிஞ்சு தான் அவர் வச்சிருக்கிறார். சில நேரத்தில் நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படி ஆட்களும் நமக்கு தேவை. அப்போ அவங்க அது கொஞ்சம் அமைதியாக இருந்து கவனித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது இவங்க கர்த்தர் அறியாமல் போனதுக்கு காரணம் ப்ரைடு மட்டும் இல்லை, கீழ்ப்படியாத தன்மை, டிசோபீடியன்ஸ். அல்லேலூயா. இந்த பாவம் மட்டும் பண்ணலங்க இவங்க இன்னொரு காரியம் பண்றாங்க. 22ஆம் வசனம், ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான், அவன் தன் குமாரர் இஸ்ரவேல் எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடிருக்கிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, விபச்சாரம் பண்றாங்க பாவம், அது கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். 24ஆம் வசனம், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீர்களே. 25ஆம் வசனம் பாருங்க, மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதி அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானையாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். வசனம் ரொம்ப அழகா இருக்கு, அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாம போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமா இருந்தார். போட்டு தள்ள கர்த்தர் ஆயத்தமாயிட்டாராம். அல்லேலூயா. டிசோபீடியன்ஸ் ஸ்பிரிட். ரெண்டாவது, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு, நம்ம மொழியில் சொல்லலாம் ஒரு திமிருன்னு சொல்லலாம். அல்லேலூயா. இது வந்து நம்ம எல்லாருக்கும் சில நேரத்தில் எல்லாருக்கும் வருது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சம் சாகணும், தினந்தோறும் மாம்சம் சாகணும். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள் வசனம் போட்டிருக்கு. சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, அமலேக்கியரை மொத்தமா அழிச்சிருப்பா,
அப்படின்றது. அமலேக்கு என்பது நம்முடைய மாம்சத்தை குறிக்கிறது. சத்தமா அல்லேலூயா. இந்த மாம்சத்தை தினந்தோறும் சாகடிச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த மாம்சம் உங்களை சாகடிச்சிடும். சவுலுக்கு அதான் நடந்துச்சு. அமலேக்கை சாகடி நிறைய அவன் கேட்காம போனான், கடைசியில் சாவு அமலேக்கு கையில் தான் வந்துச்சு. அப்போ அமலேக்கு என்பது இந்த மாம்சம், கோபம், இந்த வேசித்தனம், விபச்சார எண்ணம், போராட்டம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், விக்கிரக ஆராதனைகள், இப்படிப்பட்ட கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பெரிய மாம்சத்திற்குரிய பட்டியலை கர்த்தர் சொல்றாரு. இந்த மாம்சம் சாகிறதுக்கு தேவ ஆவியானவரோட நீங்க இணையணும். தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இப்போ இந்த பெருமை மட்டும் இல்ல, டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. நிறைய வசனம் எடுத்து எனக்கு ஆல்ரெடி டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க வீட்டில் இப்போ இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிங்க, 1 யோவான் 2 யோவானை வாசிங்க. இப்போ ஆண்டவர் பல காரியத்தை சொல்லியிருக்கிறார். கீழ்ப்படியாத தன்மை இவங்களுக்குள்ள. இவங்க தகப்பன் சொல்றாரு, தகப்பன் பேச்சையாச்சும் கேட்கணும். வாலிபர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க பெற்றோர்கள் சொல்றதை கவனமா கேளுங்க. அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவுரை கர்த்தர் சொல்றாரு, டிசிப்ளின் யுவர் சில்ட்ரன்ஸ். சரியான விதத்தில் அவங்கள வழி நடத்துங்க. அல்லேலூயா. இப்போ வழி நடத்தாம போயிட்டு அப்புறம் அடங்கவே மாட்டான், அப்படி பண்றான்றத ஒரு பிரயோஜனமோ. இந்த குழந்தைய கர்த்தர் உங்களுக்குன்னு வேற யாருக்கா கொடுத்துருக்கலாம் எவ்வளோ, ஆனால் அந்த குழந்தைய கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்து இதை எனக்காக வளர்த்துத்தான் தான் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். அப்போ சரியான விதத்தில் வளர்ப்பதற்கு நாம கவனமாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். பிறமனால உன் பிள்ளை அடிக்கிறனால உன் பேரில் ஒரு நாளும் செத்து போக மாட்டான், நீ பாதாளத்துக்கு அவனை தப்பு வைக்கிற அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. டிசிப்ளின் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் டிசிப்ளின் பண்றது இல்லை. ஐயோ என் செல்லம் என் கண்ணு அப்படின்னு போடுறது, கட்சியில் போட்டு ஏறி மிதிக்குது. உண்மைங்க, இது எவ்வளோ பெற்றோர்கள் அழுகுறதை நம்ம கேள்விப்படுறோம்ல. ஏன் உங்கள் வீட்டில் கூட சில நேரத்தில் அப்படி எவ்வளோ மனஸ்தாபப்பட்டு, சே இந்த பிள்ளை ஏன் தான் பெத்தோன்ற அளவுக்கு, அதுக்கு ஏன் தான் பெத்தோன்னு இப்போ யோசிக்கக்கூடாது. ஆனால் அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தார், நீங்கள் சரியாக நடத்தி இருந்துருக்கணும். நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பல, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் நிச்சயமாக மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிறம்பு எடுக்கிறனால உன் பிள்ளை சாகவே மாட்டான், அவன் நீ பாதாளத்துக்கு தப்பு வைக்கிறியே அப்படி நிறைய வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 13:24, நீதிமொழிகள் 23:13 14, நீதிமொழிகள் 19:18, இது எல்லாத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆகவே நம்ம பிள்ளைகளை சரியாய் நடத்துவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பெற்றோர்கள் கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமே. டியூன் பண்ணுங்க, தயவு செஞ்சு டியூன் பண்ணுங்க. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மனுஷன் டிசிப்ளின் பண்ணாம விட்டுட்டாரு, அதனால என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். 30ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், சீக்கிரம் டைம் முடிஞ்சிருச்சு. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, எலி என்னை விட உன் பிள்ளைங்க உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா? பிள்ளைகளை நடத்துவதற்கான பொறுப்பை கர்த்தர் ஏலி கொடுத்திருந்தார். இந்த ஏலி ஏதோ கொஞ்சம் கவனம் இல்லாம சும்மா அதட்டி விட்டாருன்னு நினைக்கிறேன். வச்சு 2 வலுத்து வாங்கி இருந்து ஒழுங்கா உட்கார வச்சிருந்தா இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒழுங்கா ஆயிருந்து இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன காட்டிலும் பிள்ளைங்க உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா ஏலி? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நிறைய பெற்றோர்களை பார்த்து கேட்கிறாரு, எனக்கா வளர்த்து கூடன்னு கேட்டேன், ஆனால் நீ அவங்க ஐயோ பிள்ளை கஷ்டப்படுறான், பிள்ளை இதை அடம் பிடிக்கிறான், அதே நீ ஃபோக்கஸ் பண்ணிடு, என்ன காட்டிலும் உன் பிள்ளை உனக்கு முக்கியம் போயிட்டான். டிசிப்ளின் யுவர் சில்ட்ரன்ஸ். அல்லேலூயா. தயவு செஞ்சு சொல்கிறேன் பெற்றோர்கள், டிசிப்ளின் யுவர் சில்ட்ரன்ஸ். நீங்கள் அடிக்கிறனால உன் பிள்ளை ஒன்றும் ஆகாது, அதனால் அடிச்சு சாவடிங்க நான் சொல்ல. இப்போ இருக்கிற இதில் அடிச்சிங்கன்னா வேறு மாதிரி ஆயிடுது. நம்ம கொஞ்சம் அவங்கள தப்பு இல்லை, அடிக்கிறேன், கொஞ்சம் உட்காந்து பேசுங்க, அவங்கள ஃப்ரெண்ட்லியாக பழங்க, அவங்களோட மனசில் இருக்கிறத கேட்டுங்க, அவங்கள புரிஞ்சுங்க. நம்ம ரஃப் அண்ட் டஃபாக போலீஸ் ஆஃபீஸ் மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் துணையெல்லாம் போயிட்டுருக்கூடாது. தப்புன்னு தெரியுதா, கூப்பிட்டு உட்கார வச்சு காது திருவி 2 பலாரன்னு போட்டு தப்புன்னு ஆண்டவர் இதுதான் சொல்கிறாருன்னு உணர்த்தி நடத்தி பாருங்க, ஒரு பயபக்தியான சந்ததியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ரைசிங் a holy generation. இவங்க கர்த்தருக்குள்ள அறியாமல் இருந்ததுக்கு போனதுக்கு காரணம் ஒன்று, எனக்கு எல்லாம் தெரியுன்றது. 2, அவங்க அப்பா சொல்லியும் கேட்கல. 3, காட் ஃபியரே இல்லை. தேவனுக்கு பயப்படுற பயம்ன்றது கொஞ்சம் கூட. தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்ன? தீமையை வெறுக்கணும். தீமையை வெறுக்கிறதே இந்த மனுஷர்களுக்குள்ள இல்லை. ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டு ஒருத்தன் வளர்ந்துட்டே இருக்கான் சபையில்.
அவன் அட்டென்டிவாக இருக்கான், ஆண்டவர் பேசுகிறத கேட்குறான், அவைலபிளாக இருக்கான், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறான். அதனால தான் வசனம் சொல்லுது, தான் முதல் பெர்சபா வர சாமுவேலுடைய கீர்த்தியை கர்த்தர் புகழ மாற்றினாராம். சொல்ல போனால் ஓப்பனியும் பினகாசம் தான் ஃபேமஸாக இருந்திருக்கணும், அவன் தான் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கணும். ஆனால் இவங்க கர்த்தரை நேசிக்காமல் போனதுனால, கர்த்தரை அறியாமல் போனதுனால, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்தை சாமுவேலை கர்த்தர் எழுப்பி இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ள யோசிச்சு பார்க்கணும், பெருமை இருக்கா, டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்கா, தேவனை அறியாத காட் ஃபியர் பயபக்தி எனக்குள்ள இருக்கா? நீங்கள் எல்லாம் நல்லா ஆராதிச்சுட்டு வழக்கம் போல் போய் அந்த வைன் ஷாப்பில் உட்காந்துட்டு அங்கே உட்காந்து சிகரெட் பிடிச்சின்னு மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு, கணவருக்கு துரோகம் பண்ணிட்டு, வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு, எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டரை கண்டுபிடிச்சிடுவார். நீ உன் இன்ஸ்டாகிராமில், உன் வாட்ஸ்அப்பில் நீ யாரோட என்னென்ன நீ கான்வர்சேஷன் பண்ணுறது கூட கர்த்தரை கண்டுபிடிச்சிடுவார். இங்கே வந்து எந்த காரியத்தை நடிக்க முடியாது ஆண்டர்கிட்ட. அல்லேலூயா. இங்கே வந்து நான் காணிக்கு போட்டால் கர்த்தர் நம்பிடுவார், நான் ஆராதிச்சா கர்த்தர் நம்பிடுவார், யாரையும் என் கர்த்தர் ஏமாற்றவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சகல இருதயங்களின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் கர்த்தரை அறிந்திருப்பது வேறு, அவரால் அறியப்படுவது வேறு. இவங்க பாவம் கர்த்தர் அறியவே இல்லை, சர்ச்சிலே தான் வளர்ந்தானுங்க. நீங்கள் நிறைய வாலிபர்கள் சர்ச்சில் இருக்கிறாங்க. சார் சர்ச்சில் தயவு செஞ்சு ஆண்டவர் வந்து உன்னை யாருன்னே தெரியாதுன்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழி என் மேலேயும் உங்கள் அப்பா அம்மா மேலேயும் தான் வரும். உண்மையாங்க, எசேக்கியேல் அப்படி தான் இருக்குது. வாசிச்சு பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துலாம் நம்பி கர்த்தர் பொறுப்பாக உங்கள் பேரண்ட்ஸையும் மெய்ப்பரையும் கொடுத்துருக்கிறார். நாங்கள் சரியாக நடத்த, ஒருவேளை நீங்கள் தவறி போனீங்கன்னா அந்த பழி எங்கள் மேலே தான். தயவு செஞ்சு ஆண்டற வார்த்தைக்கு முக்கியம் கொடுங்க. உங்கள் பெற்றோர் உங்க கூட பேசிகிட்டே இருக்கிறாங்களா, சில காரியம் வேணான்னா அதுக்கு முரடனா நிற்காதீங்க. நான் எத்தனையோ ஃபேமிலிஸ் உடஞ்சி போய் பிள்ளைங்க உடஞ்சி போகிறத பார்த்துருக்கேன். அதனால தான் ரொம்ப கவனமாக தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை சரியாய் நடத்த ஆண்டவர் உங்களுக்கு ஞானம் தருவாரா. இருக்கிற இடத்துல 7 மணி நேரத்தில் 5 மணி வரும். சாரி, ஒரு 5 நிமிடம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். கர்த்தரை அறியவில்லை. ஏன் அறியல? பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற பெருமை. டிசிப்ளின் இல்லை, ப்ராப்பரான டிசிப்ளின் இல்லை. சில இடத்துல பாஸ்டர் திட்டுறாரு, சில இடத்துல சில பிள்ளைங்க கூட நானே திட்டிருக்கேன் சர்ச்சில். நான் பேர் சொல்ல விரும்பல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனால் வீட்டில் இருந்து ஃபோன் வரும், எப்படி என் பையனை திட்டலாம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம ஆண்டவர் வாரத்தில் சில இடத்துல டிசிப்ளின் பண்ணுறோம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை நீங்களே தடுக்கிறீங்க, அதான் நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்து நான் வளர்ந்தது தான். அதனால தான் நான் தைரியமாக ஃப்ராங்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு அண்ணன், ஒரு ஃபீல்டு இருக்கனால பேசிட்டு இருக்கேன். உங்கள் பிள்ளைங்களை பாஸ்டரோ இல்லை உங்கள் சர்ச்சில் இருக்க நம்ம லீடர்ஸோ யாராவது கண்டிக்கிறாங்கன்னா அதை தாழ்மையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். எப்படி என் பிள்ளையை திட்டலாம், உனக்கு யாரும் அந்த யாரும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நமக்கு மேலே ஒருத்தர் மென்டர் வேணும், நம்மளை நடத்துறதுக்கு ஒரு மென்டர் வேணும். நீதிமான் உங்களை தயவாக பாஸ்டர் திட்டும் போது, சில நேரத்தில் நம்ம லீடர்ஸ் சில இடத்துல திட்டும் போது சில அந்த ஈகோ சில இடத்துல வரதான் செய்யுது, புரியுது, மாம்சம் வரதான் செய்யுது. ஆனால் நம்ம ஆவிக்குரியவர்கள் வளர வளர இயேசுவை போல மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கால வேளையில் நான் அறிந்து கொள்ள நீங்கள் என்ன அறிந்து கொள்ளணும், என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த வார்த்தை எனக்கு நேராக புறப்பட்டு வந்தது, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்களா ஆண்டவரே கையை உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். உம்மால் நாங்கள் அறிந்து கொள்ளப்பட விரும்புகிறோம். தொடர்ந்து ஒன்றாக மையப்பட்டோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.